வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் நடந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அது குறித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய செய்திகள் சமூக ஊடகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய காணொலிகள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை குறித்து பாரி அவர்கிட்ட பேச சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதை குறித்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பாரி வணக்கம். சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏங்க ஏன் சோகம் வரீங்க? இல்லை, ஓட்டு கேட்கறதுக்கு சில பேர் ஸ்டேஜில் இப்படிலாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கறதுக்கு இப்படி பண்ணி நான் கேட்குறேன். அழுவில் நான் சும்மா இப்படி பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. அன்சப்ஸ்கிரைப் போய் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நாங்கள் சொல்லவே இல்லை. எது அந்த மாதிரிலாம் வன்மம்லாம் பரப்புறது இல்லை. அது அவங்க விருப்பம். பட் ஆனால் எது இந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் மக்கள் நிற்கணும். அதுதான் சொல்கிறோம். ஸோ மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு ஒரு பெருந்திரளாக நடந்திருக்கிறது. இதில் என்னன்னா நம்ம ஏன் உடனே பேசலை அப்படின்னாங்க. இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்குன்னே தெரில. நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் பாரி உடனே பேசவில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அருக்கோ ஐயா அவருக்கு நன்கொடை போய் கொடுத்தோம். நம்ம எல்லா தமிழ் தேசியவாதிகளையும் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சு போயிட்டு கொடுத்தோம். அதை யாராவது பேசுனாங்களா? வேற யாராவது இல்லையே. சரி, நம்மளாச்சும் பேசணுமா? லைட்டாக சொல்லியிருந்தோம், அவ்வளோதானே. அதை பற்றி பேச வேண்டிய விஷயம் இல்லை அது. இப்போ நம்ம தரப்புல இருந்து செய்கிற எதையுமே யாருமே பேச போகிறதும் கிடையாது. இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா? இப்போ நம்ம திராவிட ஒழிப்பு மாநாடு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அதை யாராவது சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களா? அது ஏற்பாடு தானே பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. அரசாங்கம் தடையப்படுது. நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நீதிபதியை வச்சு, அதுவே இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் புரியல. எல்லாம் புது பேட்சாக இருக்குது. எத்தனை முறை சொல்கிறதுனே தெரில. ஏன் நீங்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்த மாட்டீங்கன்னா முறை எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. 2வது முறை ஒரு ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பை மறு ஜட்ஜு கொடுக்குறாரு இன்னொரு தீர்ப்பை. வேண்டாம், நடத்தக்கூடாதுங்கிற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு. ஸோ நடத்தக்கூடாதுங்கிற தீர்ப்பு வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நடத்த முடியும்? நீதிமன்றத்தை மீறி நம்ம எப்படி நடத்த முடியும்? ஸோ அதையும் நம்ம இங்கே சொல்லிடுறோம். ஸோ அந்த நேரத்தில் ஏதாவது நமக்கு ஆதரவாக ஏதாவது திருவண்ணாமலையில் நம்ம இது பண்ணும்போது யாராவது அதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? அது என்னன்னா பாரிசாலன் முன்னெடுக்கிற எதையுமே நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் பாரிசாலன் மட்டும் எல்லாத்தையும் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்த்து கேள்வி கேட்கறது, அது எந்த அடிப்படையிலிருந்து அந்த கேள்வி வருதுன்னே தெரில. கேட்டால் எங்களை நீ விமர்சிக்கிறாயே, உங்களை நான் மட்டும் விமர்சிக்கிறேன்னா? திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறேன், திமுகவை விமர்சிக்கிறேன், விஜய் அவர்களை விமர்சிக்கிறேன். தமிழ் தேசியத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் தமிழ் தேசிய கருத்தியலோட தளத்திலிருந்து தமிழ் தேசியத்திற்கு பாதிப்பு ஏற்படும் விதமாகவோ, தமிழ் சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் விதமாகவோ, தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் விதமாகவோ ஏதாவது ஒரு செயல்பாடு நடக்கும் பொழுது அதை நீங்கள் கண்டித்து பேசலைன்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ திமுக மாநாடு இருந்துச்சு, நம்ம பேசணுமா? அதிமுக மாநாடு நடத்துது, நம்ம பேசுகிறோமா? விஜய் மொத ஒரு மாநாடு போட்டார், அது எல்லாரும் பேச்சு பொருளாக இருந்தனால இப்போ நம்ம பேசணும். விஜய் அதுக்கப்புறம் எத்தனை மாநாடு போட்டார்? நிறைய போட்டார்ல, நம்ம எதை பேசணுமா? அப்புறம் அதிமுக பாஜக கூட சேர்ந்தது நிறைய வாட்டி விமர்சிச்சும் பேசியிருக்கோம். ஆமாம், அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி அது செயல்படுது. அந்த கட்சியில் ஒரு தவறு நடக்குது, அந்த தவறால் தமிழ் சமூகத்துக்கு பாதிப்பு இருக்குங்கும் போது நம்ம விமர்சிக்கிறோம். நீங்கள் விமர்சிக்கிறீங்க, பாராட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திமுக குடும்பத்திற்கெல்லாம் 5000 ரூபா கொடுத்தாங்க, நீங்கள் ஏன் பாராட்டவில்லை? எடப்பாடி 10,000 ரூபா கொடுக்குறேங்கிறாரு, ஏன் பாராட்டவில்லை? இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா இது எடுபடுமா? இப்போ திமுக ஒரு இடத்துல ரோடு போட்டிருக்கு, இப்போ கூட ஏதோ ஒரு பாலம் திறந்துச்சு, அதுக்கு பேர் கட்டபொம்மன் பாலம் வச்சிருக்காங்க. இப்போ ஏன் இந்த கட்டபொம்மன் பாலம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் பாராட்டலை அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஒரு அரசாங்கம் அவங்ககிட்ட செய்வாங்க. அதே போல ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்தும், ஒரு கூட்டம் நடத்தும், பண்ணுவாங்க. இது ஏன் பேசவில்லைன்னு ஒரு இதாக்குறீங்கன்னா அப்போ நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் ஏன் பேசலை? ஏன் ஆதரவு தெரிவிக்கல? அதுவும் தமிழ் தேசிய முன்னெடுப்புகள் தானே, அதுக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? யாருக்கு யார் மேலே இது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது அவங்க நடத்தியிருக்காங்க, உண்மையிலே சிறப்பாக நடந்திருக்கு. நான் அதையும் இப்போ சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பேசுங்கன்னு சொல்லி கேட்டதுனால நம்ம சொல்லிடுறோம். இல்லை, நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காணொலி பேசணும், அதுக்கப்புறம் வேறு காணொலிகளுக்கு போடும்போது ஏன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசலங்கிறாங்க. நம்ம ஒரு கட்சியிலையும் இல்லை, யாருமே சொல்லி நம்ம பேசல. நான் பேசினது நீங்கள் எதாவது கேட்டிங்களா? அப்போ நம்ம எதுவும் கேட்கப்படலாம். ஆனால் நம்ம பேசணுன்றது நம்ம மனமும் பேசணும். பேசலைன்னா அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் குழப்பம். அதுதான் ஒரு நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க. இப்போ இது என்னன்னா, இந்த மாநாடு உண்மையிலேயே நல்லா சிறப்பாக நடந்திருக்கு. அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பெருந்திரளான கூட்டம். இதில் எந்த அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் ஒரு தமிழ் தேசிய கட்சி இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை இதுவரை உலகத்திலும் யாரும் கூட்டலை. சந்தோஷம். இதில் எங்களுக்கு எந்த விதமான
ஒளிவு மறைவும் கிடையாது. ஒரு பெருந்திரளாக கூட்டம் கூட்டியிருக்கீங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டான அந்த கூட்டம் இருந்தது. எந்த விதமான அசம்பாவிதமும் அந்த கூட்டத்தில் நடக்கல. மாறாக வந்தவர்களே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சேர் எல்லாத்தையுமே அடிக்கிறதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு. அது போக நெகிழிகள் எல்லாம் தவிர்த்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நோன்பு திறக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மற்ற கட்சிகள் செய்யாத ஒரு விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சி முன்னின்று செய்யுது. பாலூட்டு மறை வந்து வச்சிருந்தாங்க. அது வந்து கரெக்டா ஒரு வெள்ளை துணியில போட்டு அது அப்படி முழுமையா அது வச்சிருந்தது. அது போக அங்க வந்த ஒவ்வொரு தமிழர்களும் அகவணக்கம் வைக்கும் பொழுதும் உறுதிமொழி எடுக்கும் பொழுதும் அவர்கள் வந்து ஒரு இராணுவ கட்டுக்காப்போடு அவங்க வந்து அங்க நின்னது வந்து உண்மையிலேயே தமிழ் சமூகத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அது உருவாக்குது. அது போக அங்க நிறைய புத்தகங்கள் அங்க இன்னைக்கு விற்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இரத்த தான முகாமும் அவங்க அங்க நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் செய்யாத இல்லை மற்ற ஒரு இப்போ உங்களுக்கே தெரியும், விஜய் மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாடு நடத்தும் போது பெருந்திரளா கூட்டம் வந்துச்சு. ஆனா அந்த கூட்டம் வந்து ஒழுங்காக நடந்து கொண்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த கூட்டத்துக்கு வரும்போது இப்போ எல்லாம் டாஸ்மார்க்ல போய் மது வாங்குறாங்க, சேர் எல்லாம் உடைச்சிட்டாங்க. ஆக்சுவலா சேர் எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரௌடடா, அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைஸ்ட் இல்லாத ஒரு கூட்டமா இருந்துச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் வந்து ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான கூட்டம். உணர்வால் கூடிய கூட்டத்துக்கும் ரசிக வெறி கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அவங்க வந்து குத்தாட்டம் போடுறது. அதே போல இப்ப திமுக அதிமுகவோட கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் வந்து காசு கொடுத்து வர வச்சிருப்பாங்க. இது விஜய்க்கு கூடியது ரசிகராகவே வந்து கூட்டாங்க. ஆனா இங்க கூடியவர்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கருத்தியல் தெளிவும் தமிழ் தேசிய அரசியல் மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலும் இல்லை. இன்னொன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க மட்டும்தான் அங்க கூடியிருக்காங்கன்னு. கிடையாது. நமக்கு தெரிஞ்சே எத்தனையோ பேர் வந்து பொதுவான தமிழ் தேசியவாதிகளுமே அங்கே எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அங்கே கொஞ்சம் பேர் கணிசமான அளவில் போயிருந்தாங்க. போனவங்க அந்த தளங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் தேசியத்திற்காக ஒரு பெருங்கூட்டம் வந்து நாம் தமிழர் கட்சியின் கீழே இந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக கூடி இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியே, சந்தோஷம் தான். இந்த கூட்டங்கள் அப்படியே இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் பெரிய கூட்டமாக மாறி அது ஆட்சி அதிகாரத்துக்கு போனால் அதுவும் நமக்கு மகிழ்ச்சி, அது வரவேற்கத்தக்கது, அதை வந்து நாங்கள் பாராட்டுவோம். ஆனால் அந்த ஆட்சியில் குறைகள் இருந்தால் நாங்கள் சுட்டி காட்டுவோம். இவ்வளோதான் என் ஸ்டாண்டு. தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம். அந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்ங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். இதை நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை, நான் திமுகவுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ நம்ம என்னைக்காவது ஒரு நாள் திமுகவை நம்ம கடுமையாக விமர்சிச்சிருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை தனிப்பட்ட ரீதியாக ஒருமையிலையோ இழிவான சொற்களை பயன்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ நம்ம விமர்சிச்சிருக்கோமா? அது மாதிரி விமர்சிக்க கூடாது, நம்ம விமர்சிச்சிருக்கோமா? சரி. ஆனால் மற்ற இணையதளங்களில் பேசக்கூடிய ஊடகங்கள் எய்தர் அவங்க பேசுவாங்க, சிலர் அவங்க பேச முடியலனாலும் அப்படி பேசுகிறவங்கள கொண்டு வந்து ஸ்டேஜ் பண்ணி காட்டிக்குவாங்க. அந்த மாதிரி யாரையாவது கொண்டு வந்து நம்ம இங்கே வரைக்கும் பண்ணியிருக்கோமா? கீழே யாராவது கமெண்ட் தப்பாக போட்டாலே நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்க. இவ்வளோதான். நம்மளை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அரசியல் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து இது சரிங்க, இது தவறுங்க, இப்படி இருந்தால் தமிழ் சமூகத்துக்கு நல்லதுங்க, இப்படி இருந்தால் தமிழ் சமூகத்துக்கு தீங்குங்க, இந்த தீங்கை செய்யாதீங்க, இந்த நல்லதுகளை செய்யுங்க. இவ்வளோதான் நம்மளுடைய வரையறை. இந்த வரையறைக்குள்ளே நம்மளும் வாழணும், அடுத்தவங்க வாழ்கிறதுக்கு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இதில் எதிரான முறையான நமக்கு எதிரான கருத்துக்கள் வரும் பொழுது நம்ம அதை விமர்சிக்கிறோம். ஒரு ஆதரவாக இருக்கும் பொழுது சில இடங்களில் பாராட்டுறோம். சரி, தொடர்ச்சியாக அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னா, சரி இது இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே தெரியல. என்ன ஹிஸ்ட்ரினா, இப்போ பாரு யார் இவர், என்னத்துக்கு இப்படி பேசுகிறாரு, இவர் எத்தனை வருஷமாக இதை பேசுகிறாரு, இவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு, இதோட அந்த ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு காலம் 2013 2012-13 நான் தமிழ் தேசிய காலத்தில் ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கேன். இப்போ 2012 நம்மளை விமர்சிக்கிறவங்க பல பேர் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செயல்பட்டோம்னு உண்மையிலே தெரியாது. அப்போ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இங்கே என்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, என்ன முரண்கள் இருக்கு, நாம் தமிழருக்கும் எனக்கும் ஏற்பட்ட முரண்கள், அதோடைய தன்மைகள் என்ன, இதை வந்து புரிஞ்சுக்காமையே நீங்கள் தமிழ் தேசியவாதி என்று சொல்கிறீர்கள், நாம் தமிழரை விமர்சிக்கிறீர்கள்ங்கிறாங்க. ஏன் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் நாம் தமிழர் விமர்சிக்கவே கூடாதா? இல்லை நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்தாதான் தமிழ் தேசியவாதியாக இருக்கணுமா? இது என்ன மாதிரியான ஒரு புரிதல்? இந்த புரிதலை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழரும் அதை வந்து அப்படியே அப்படிதான் கொண்டு போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள விமர்சிச்சாவோ கேள்வி கேட்டாலோ அவங்க மேலே வந்து அதீத பழிகளையும் அவச்சொல்லையும், இவர் அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, இவர் அங்கே போய் வேலை போயிட்டாரு, இவர் இங்கே வந்து வேலை போயிட்டாரு, அதுவும் ஒரு படி மேலே இவர் தனிப்பட்ட வன்மம், இப்படிங்கிற மாதிரியே விமர்சனத்தை திரும்ப திரும்ப வச்சு என்ன சாதிக்க போறீங்க?
ஸோ இந்த ட்ராக் ரெக்கார்டு சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம கொஞ்சம் அதை சொல்லிடுறேன். ஏன்னா அது சொன்னால் தான், அந்த ரீகேப் இருந்தால் தான் உங்களுக்கு அது புரியும். நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை எந்த அளவுக்கு தவறான கோரிக்கை நீங்கள் எங்ககிட்ட வைக்கிறீங்கன்ட்டு. ஆரம்பத்தில் நம்ம தமிழ் தேசியம் பேசணும். அப்போ நாம் தமிழருக்குள்ள வந்து பேசணும்னா கிடையாது. 2012-13 நம்ம வேற ஒரு இயக்கத்தில், தமிழர் உலகம்னு ஒரு இயக்கத்தில் செயல்பட்டோம். அந்த இயக்கத்தில் அவங்க தமிழ் தேசியம் பேசினாங்க. அவங்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே ஈவேரா எதிர்ப்பாளர்கள். தமிழ் தேசியம். ஆமா, அவங்க வந்து ஈவேரா எதிர்ப்பு தான். அவங்க வந்து ஈவேரா தான் தவறானவர், அவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த இதுலேருந்து வரும்பொழுது நம்ம 2015 நடுப்பகுதியில், 2015 நடுப்பாகத்தில் தான் வந்துட்டு நாம் தமிழர் வந்து 2016 தேர்தலில் நிற்க போகிறோன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அரசியல் காலத்தில் ஒரு கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் தேசிய கட்சி, அது அந்த கட்சி வந்து, அதாவது நாம் தமிழர் 2013 அரசியல் கட்சியாக செயல்படுறாங்க. ஆனால் அரசியல் கட்சியாக 2013 அவங்க அறிவிச்சிட்டு பதிவும் பண்ணிடுறாங்க. கட்சியாக தான் செயல்படுறாங்க. ஆனால் அவங்க 16 தேர்தல் தான் முதல் தேர்தல். 2016 தேர்தல் முதல்ல தேர்தல் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம இருந்த இயக்கமாக இருக்கட்டும், தமிழர் உலகமாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த திராவிட எதிர்ப்பில் ஈவேராவை எதிர்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் நாம் தமிழர் முழுமையாக ஆதரிச்சது. நாம் தமிழர் ஈவேராவோட பேனர் வைக்காம கூட்டங்கள் நடத்தினதில்லை, வழிகாட்டியார். நீங்கள் 2016 காலகட்டங்களில், நீங்கள் 2024 வரைக்கும், 2024 வரைக்கும் நாம் தமிழர் ஈவேராவோட பேனரை ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வச்சுருக்காங்க. மாநாட்டுக்கு அந்த பேனர் வைக்காத மாநாடுகள் கிடையாது. பொதுக்கூட்டங்களில் அந்த பேனர் வச்சிருக்கிறாங்க. போஸ்ட் ஒட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒட்டியிருக்கிறாங்க. வீரவணக்கமும் செலுத்துவாங்க. வீரவணக்கம் செலுத்துவாங்க. போஸ்ட் ஓட்டுறாங்கனாவே அப்புறம் அதுக்கு நிகழ்வு தனி நாள். இதெல்லாம் வந்து 2016, அதுக்கு முன்னாடி இருந்தே 2013, 12, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 இத்தனை வருஷமா ஈவேராவை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. 2012 இருந்தே நாங்கள் ஈவேராவை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சிலர் எதிர்த்து இருக்கிறாங்க. ஈவேரா தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவருங்கிற அந்த பார்வை இருந்தது. ஸோ இந்த பார்வையில் இருக்கிற நாம் தமிழர் ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்று போகிறது தான் சரி அப்படிங்கிறதுல வேற ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் இந்த ஒரு சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படும் பொழுது நம்மளாம் ஒன்றா சேர்ந்து பயணப்படலாம்ங்கிற ஒரு முடிவு, அந்த முடிவு அந்த நான் இருந்த ஒரு இயக்கத்துடைய அப்போ நிர்வாகியாக இருந்தவருக்குமே உடன்பாடு இல்லை. ஆனால் அவரையும் கன்வின்ஸ் பண்ணி பேசி இழுத்துட்டு வந்து நம்மளாம் ஒன்றா செயல்பட்டால் தான் சரியாக இருக்கும். தேர்தல் காலத்தில் ஒரு இயக்கம் தமிழ் தேசியம் பேசிட்டு போகுதுன்னா அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசி கொண்டு வந்து பண்ணுறோம். அப்போ தான் ஒன்றா சேர்ந்து பயணப்படுற ஒரு காலம் வருது. அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சியோட நானும் என்னை இணைச்சிக்கிட்டு தொடர்றேன். இந்த இடத்துல ஒன்றா சேர்றதுக்கு நான் ஒரு முயற்சி எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த முயற்சியில் தான் கசப்புணர்வே வருது. நான் இருந்த இயக்கத்திற்கும் அந்த இயக்கத்தை நடத்தினவருக்கும் எனக்கும் கசப்புணர்வு அந்த காலகட்டத்தில் தான் ஏற்படுது. அவரோட பேச்சை மீறி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கசப்புணர்வு வரும்போது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வரும்பொழுது அவர் வந்து நம்மளை ஒதுக்கி விட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து வீரத்தமிழர் முன்னணியோட என்னை நினச்சிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் நான் பயணப்படுறேன். 2015 16 கவனிக்கணும். இதில் 16 தேர்தலுக்கு முன்னாடியே நான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுட்டேன். புரியுதா? தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டேன். அதுக்கு என்னத்துக்கு என்னை கட்சி அங்கே நீக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டி நாயக்கர் ஆவணப்படம். இந்த கண்டி நாயக்கர் ஆவணப்படம் எதுக்கு எழுத்தேன் அப்படின்னா, ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உரிமை என்பது திராவிட இயக்கங்களுக்கு கிடையாது. குறிப்பாக வைகோ போன்ற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட திராவிட இயக்க தலைவர்களுக்கு அந்த உரிமை அறவே இல்லைங்கிற ஒரு மைய கருத்தை மனதில் வச்சு தான் அந்த வரலாற்று ஆவணப்படம் உருவாக்கப்பட்டது. கண்டி நாயக்கர் அப்படிங்கிற அந்த ஆவணப்படத்துடைய மூலக்கருவே இலங்கையில் அந்த இனப்படுகொலை நடத்திய அந்த குடும்பம், ராஜபக்சேவோட குடும்பம் உண்மையில் சிங்கள குடும்பம் அல்ல, மாறாக அது தமிழகத்தில் ஆட்சி செய்த விஜயநகர வாரிசுகளுடைய தொடர்ச்சியான குடும்பம் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட ஃபேமிலி ட்ரீ அந்த ஆவணப்படம் இன்னும் இணையதளத்தில் இருக்கு. நீங்கள் போய் பாருங்க. நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் விமர்சிக்கிற பலருக்கும் இவையெல்லாம் தெரியாது. இந்த ஆவணப்பட கருத்துக்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தது தான். பட் ஆவணப்படுத்தி அது ஒரு ஆவணப்படமா அதை படமா கொண்டு வரது கரெக்டாக 2016 எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஏன்னா அப்போதான் திராவிடத்தை ஒரு எட்ஜு, திராவிடத்தை வந்து முழுமையாக, ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம். திராவிடர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, புலிகளுக்கு நாங்கள் தான் எல்லாத்தையும் கொடுத்தோம், நாங்கள் தான் கொடி அடிச்சு கொடுத்தோம், பிரிண்ட் அடிச்சு கொடுத்தோம், நாங்கள் தான் அவங்களை கூட்டு வந்து பயிற்சி கொடுத்தோம், அது பண்ணோம், இது பண்ணோம், தெரியுமா அவங்களுக்காக நாங்கள் பண்ண தியாகம்லாம் தெரியுமான்னு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்களும் அந்த இடத்துல உரிமையே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய வரலாற்று உண்மையை மறைச்சு ஏமாத்திருக்கீங்க தமிழர்கள்ங்கிற அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசணும்.
ஆனா இது வந்து கரெக்டா தானே பண்ணிருக்கீங்க, இதுக்காக என் கட்சியில இருந்து நிக்கிறாங்க. இருங்க, இந்த இது வருது, இந்த ஆவணப்படம் வரும் பொழுது இந்த ஆவணப்படம் வந்தா அது பெரிய அளவுல தமிழக அரசியல்ல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம், தனிப்பட்ட நபர்களோட பேரெல்லாம் சொல்லவில்லை, ஏன்னா இந்த அழுத்தத்தை கொண்டு வந்து சொன்னவர் நாம் தமிழர் கட்சியில இருந்து மிக முக்கிய பொறுப்பாளர். அவர் இப்ப இல்ல, அவர் காலமாயிட்டார். சரியா? அவர் மூலமா தான் இந்த அழுத்தம் வந்துச்சு. அவரும் அவரா அழுத்தம் பண்ணல, அவருக்கு ஒரு மேல இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி அழுத்தம் கொடுப்பதாக அவர் ஒரு ஸ்போக் பர்சனா வந்து அதை பேசினார். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டோம்னா நமக்கு நெருக்கடி வருங்கிறத பண்றாங்க. எப்ப பண்றாங்கன்னு பாருங்க. ஆவணப்படத்தை காலையில், அதாவது அன்னைக்கு சாயந்தரம் வந்து நாம் தமிழ் கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த ஆவணப்படத்தை வெளியிடுறதாக இருக்குது. மண்டபம் போட்டாச்சு, காசு கொடுத்தாச்சு, அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. வெளிப்படையாக சொன்னால் சில மக்களும் வர தொடங்கியாச்சு. ஏன்னா சாயந்தரம் கூட்டம்னா காலையில் வரவங்க வெளியூர்லேருந்து வரவங்கலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எனக்கு அழைச்சி பாரி இதை இப்போ வெளியிட வேண்டாம், தேர்தல் முடிச்சு வெளியிட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் நம்ம அழைப்பு கொடுத்துட்டோமே, வந்துட்டு இருக்காங்களே, இப்போ நம்ம பின்வாங்கினா ஏதாவது வந்து தப்பாக எடுத்துக்குவாங்களேன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை நானே வந்து வெளியிடுறேன், தேர்தல் முடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரி, ஓகே. அந்த ஆவணப்படத்தில் கவனிங்க, அந்த ஆவணப்படத்தில் ஈவேராவை நாங்கள் விமர்சிச்சிருப்போம். அந்த பாகத்தை நீக்க சொன்னவர் சீமான் அவர்கள். அந்த ஆவணப்படத்தில் ஒரு இடத்துல ரொம்பலாம் இருக்காது, ஒரு இடத்துல ஈவேராவை விமர்சிச்சிருப்போம். அந்த ஈவேரா போர்ஷனை கட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சிடி போட்டாச்சுன்னே வெட்ட முடியாதுன்னு சொன்னோம். அது ஒன்று தான். அப்படியா, போட்டாச்சா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை எடுக்க முடியுமான்னு சொன்னார். ஆனால் சிடி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி நான் எடுக்க முடியும் அப்படின்னோடனே சரி ஓகே பரவாயில்ல, அது அடுத்து வரதுல வந்து பிரிண்ட் எடுத்துருங்கன்னு அதுக்கப்புறம் அடுத்து வரதுல கட் பண்ணோம். ஆனால் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு நாள் லான்ச்சுக்கு இருக்கிற சீரீஸில் அந்த இருக்குது, ஏன்னா லான்ச் டே இல்லை அது. இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அப்புறம் வந்து செய்தி போடுறேன், இந்த மாதிரி வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால அது நாங்கள் தள்ளி வெளியிடுறோம், தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் அதை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் போடுறேன். கீழே அந்த போஸ்ட்டில் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயந்துட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படின்னா நிறைய பேர் கேள்வி. பட் நான் இதை தான் பதிவாக போட்டேன், சரி அது இப்போது வெளியிடல, நம்ம முடிச்சுட்டு நம்ம அப்புறம் வெளியிடலான்ட்டு. இப்படி இருக்க தேர்தல் பிரச்சாரம், நான் தான் சொன்னேன் தேர்தல் நெருக்கத்தில் தானே சொன்னேன் நான். தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு சீமான் அவர்கள் போயிட்டு இருக்காரு. அப்போ அடுத்த நாள் வந்து ராமநாதபுரத்துக்கு அவர் போறாரு. இந்த இது நடக்குது, அடுத்த நாள் ராமநாதபுரம் போறாரு. சரி, இந்த இது ராமநாதபுரம் அவர் போயிட்டார், அவர் ராமநாதபுரத்துக்கு போயிட்டார். நான் சென்னையில் இருக்கேன். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுதா. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராமநாதபுரம் போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டு இந்த பிரச்சனை காலையில் நடக்குது. அன்னைக்கு நைட்டு வந்து இந்த ஆவணப்படம் ஒரு 12 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த நேரம் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருக்கேன். எதுக்குன்னா இதை வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காருல, அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா நேரில் போய் பார்த்து பேசி. ஸோ நேரில் ராமநாதபுரத்துக்கு டிக்கெட் போட்டு நான் போய்கிட்டு இருக்கேன், நேரில் போய் பார்த்து பேசிடுவோன்ட்டு. நைட் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நைட் ஒரு 12 மணிக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பேஜில் அந்த ஆவணப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்ன அடுத்த நாள் காலையில் என்ன தெரியுமா, திராவிட இயக்கத்தை சார்ந்த, அதுவும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா அந்த மே 17 ஒருத்தர் தாடி வச்சுட்டு ஒருத்தர் இப்போ இளமாறன் ஒருத்தர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சீமான் அவரோட உருவ பொம்மையை அதுக்குள்ளே ரெடி பண்ணி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் நைட்டு படம் ரிலீஸ் ஆகுது, காலையில் உருவ பொம்மையெல்லாம் ரெடி பண்ணி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டன ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் எப்படி சொல்லி வச்ச மாதிரி நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்து நான் போகிறேன், அங்கே போயிட்டு அன்னைக்கு பிரச்சாரத்தில் நான் கலந்துக்கிறேன். ராமநாதபுர பிரச்சார மேடையில் நான் கலந்துக்கிறேன். அப்போ நேரில் பார்க்குறேன், அவர் வந்துட்டு அப்படியே வெளியாயிடுச்சுன்னு. அப்போ அன்னைக்கு இருந்த வீரத்தமிழ் முன்னணி பொறுப்பாளர், 100 பொறுப்பாளர், அவர் என்ன சொல்கிறாருன்னா பாரி தான் வெளியிட்டாப்லங்கிறாரு. நான் வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போகிறேன், நான் தான் வெளியிட்டேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறேன். அப்புறம் வேறு யார் வெளியிடுவா அப்படின்னு கேட்குறேன். யார் வெளியிட்டான்னு எனக்கு தெரியாது, நான் வெளியிடலை, அதுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நான் வெளியிடுறதா இருந்தால் நான் எப்போ வெளியிட்டிருப்பேனே, எதுக்கு உங்களோட பேர் உங்களோட டேக்லாம் போட்டு, ஏன்னா உங்கள் மூலியமாக அது வெளியிட்டா இன்னும் அதிகமாக ரீச் இருக்குங்கிறனால தான். நாங்கள் என்ன அதை பேசாத கருத்தா, அதான் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க கருத்து தானே. அதை போய் நாங்கள் திரும்ப தனியாக வெளியிட்டு என்ன பிரயோஜனம்? இவர் மூலியமாக வெளியிடும் போது அதுக்கு ரீச் அதிகமாக இருக்கும்ட்டு தான் இவரை வச்சு வெளியிடணும்னு பிளான் பண்ணுறோம். அப்போ நாங்கள் வெளியிட்டோம்னா அப்போ இது நடக்குது, இந்த தகராறு ஆகுது. தகராறு இந்த சென்ஸ் வார்த்தை தகராறு. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் சீமான் அவர் என்ன சொல்கிறார், பரவாயில்லப்பா அது பரவிடுச்சு, இப்போ என்ன பண்ண முடியும் விடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கடந்து போகிறாங்க. கடந்து போவாங்க தான் நினச்சேன், ஆனால் கடந்து போகலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இதை வந்துட்டு அன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல தான் தங்கியிருக்கோம். அதாவது இவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு, நான் வேற ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன், அவ்வளோதான். அன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு போட்டாங்க, வீரத்தமிழர் முன்னணிக்கும் எனக்கும், அதாவது பாரிசாலனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அந்த ஆவணப்படத்துக்கும் வீரத்தமிழர் முன்னணிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து நாங்கள் இயக்கத்தை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டாச்சு அஃபிஷியலாக.
முடிஞ்சுதா? இதுதான் நடந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் ஒரு தந்தி டிவியில் ஒரு இடத்துல சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்பொழுது அவர்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு கூட பேச முடியும், பட் அது ரொம்ப நேரம் ஆயிரும். நீங்கள் தேவைன்னா இப்போ வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவணப்படத்தில் இருந்ததெல்லாம் தவறு, அதே ஒருவர் ஆர்வ கோளாறில் எடுத்து விட்டார், அதை வந்து நாங்கள் அது ஏற்கலை அப்படின்னு சொல்லி, உங்கள் இயக்கத்தில் இருந்தவர் தானே அது, அவர் அந்த தம்பியை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டோம், முடிஞ்சுது. இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன தவறு இருந்துச்சு? நான் என்ன ஆர்வ கோளாறு எடுத்துட்டேன், அதை நீ நீக்கிட்டீங்க, அது வேறு. அது என்ன தவறு இருந்துச்சு? அந்த தவறை ஒரு இடத்துல சுட்டி காட்டி பேச முடியுமா? கண்டிநாயகர் ஆவணப்படத்தில் இருந்த தவறுன்னு. இதுதான் அவர் பண்ணார். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அப்படியே ஒதுங்கிக்கிட்டேன். சரி, ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு இவங்கள்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து சேர்ந்து பயணிக்க முடியாது. இதில் இன்னொன்று, அவங்க திராவிடத்தை ஈவேராவை தூக்கி பேசிகிட்டு இருக்கும்போது அதே மேடையில் ஈவேராவை எதிர்த்து நான் பேசியிருக்கேன். அதே நாம் தமிழர் கட்சி மேடையில் நான் ஈவேராவை எதிர்த்து நான் பேசியிருக்கேன். அவ்வாறு நான் எதிர்த்து பேசினதற்காகவே அந்த கட்சியில் நான் ஓரங்கட்டம் போட்டேன். அந்த கட்சியில் பல முறை எனக்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள்லாம் அங்கே மறுக்கப்பட்டு, இவர் பேசினா இதுதான் பேசி விட்டுருவாப்லன்னு சொல்லிட்டு நமக்கு அது மறுக்கப்பட்டு, சில நேரங்களில் சீமான் அவர்கள் பேசுன்னு சொல்லுவார், அவ்வளோதான். சில நேரங்களில் வந்து இது இருக்காது. இப்போ அவர் இல்லைன்னா அங்கே இருக்காது, பேசுறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கப்படாது. இது நடந்திருக்கு, பல முறை நடந்திருக்கு. அங்கே ஒரு ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த கண்டிநாயகர் ஆவணப்படம் வரும்போது அது எல்லாம் சேர்ந்து நடந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இருக்குது. ஸோ 2016 தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து இயக்கத்தை விட்டு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அப்புறம் ஒதுங்கியிருந்தேன் நான் வாட்ட. அப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு தேர்தலெலாம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதமா, எத்தனை மாதம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அநேகமாக ஒரு 6-7 மாதம் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்ணகி பெருவிழான்னு ஒரு விழாவை வந்து 2017-16 எனக்கு ஞாபகம் இல்லை எடுத்தாங்க. அப்போ முன்னெடுக்கும் போது திரும்ப நாம் தமிழர் தரப்புல இருந்தே வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. எந்த விதமான விதர்ப்பமும் இல்லாமல் நானும் போய் கலந்துக்கிட்டேன். ஆனால் நான் அன்றைக்கி போய் கலந்துக்கிற கூட்டத்துலேயும் திரும்ப வந்து எனக்கு பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டவாறே அது யாரும் அனௌன்ஸும் பண்ணியிருப்பாங்க. அது அந்த நான் பேசுனதும் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், இணையதளத்திலே இருக்குது. அதில் எல்லாம் பொறுப்புலாம் கொடுத்துட்டவங்க மாதிரியே திரும்ப பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒட்டலை, புரியுதா? ஏன்னா நாங்கள் அங்கே போகிறோம், அங்கே வந்து அந்த உங்களுக்கே தெரியும்ல, இது ஒட்டி பயணிக்க முடியாது, இது ஒட்டாது அப்படின்னு தெரியும்ல, அந்த மாதிரி ஒட்டலை. அப்போ என்ன பண்ணேன், இவங்களோட போய் நம்ம மல்லு கட்டிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம வாட்டு நம்ம பாதையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம வாட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் நாம் தமிழருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உள்ள நடந்த பயணம். இதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இதில் ஆரம்பத்துலேருந்தே நான் ஈவேரா எடுத்தேன். நீங்கள் எப்போ இருந்து எதுக்கு காமிச்சிங்க? ரீசெண்ட் டைம்ஸ்ல. இப்போ இவங்களுக்கும் எனக்கு இங்கே முரண்பாடுகள் வருதுல்ல, எங்கே முரண்பாடு வந்துச்சு? இப்போ தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும், இதில் நான் முரண்படுறேன்னா? இல்லை. இந்த மண்ணில் எல்லாமே தமிழ் தான் இருக்கணும், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும், இதில் நான் எங்கே முரண்படுறேன்னா? நான் எந்த இடத்துல முரண்படுறேன்? இதுவரையும் நாம் தமிழர் கட்சியில் நான் முரண்பட்டது என்னன்னா, அவர்களுடைய இன வரையறை. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு ஆணித்தரமாக பேசுகிற அதே நாம் தமிழர் யார் தமிழர்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலைங்க. இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் சொல்லலை. யார் தமிழருங்கிறதுக்கு ஒரு வரையறை இல்லாத ஒரு தமிழ் தேசிய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் ஒரு வரையறை வைக்கிறேன். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகளில் பிறந்தவர்கள் தமிழர்கள். இது என்னோட வரையறை. இந்த குடி பார்த்தா தான் ஒருத்தன் தமிழனா தமிழன் இல்லையான்னு தெரியும். அந்த குடி இல்லாமல் ஒருத்தரை நம்ம தமிழர் இல்லைன்னு சொல்லிவிட முடியாதுங்கிறது என்னுடைய பார்வை. இந்த அடிப்படை கருத்தியல், இந்த அடிப்படை சித்தாந்தத்தையே நாம் தமிழர் ஏற்கல மறுக்குதா? ஒருத்தர் தமிழருங்கிறத குடி வச்சா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க நாம் தமிழர். அப்படி கண்டுபிடிச்சா எங்களை எதுக்கு குடிதேசிய கோமாளின்னு சொன்னீங்க? நாங்கள்லாம் ஒவ்வொரு சாதிக்கும் நாடு வேணும்னு பேசிட்டு இருக்கோமா? அது என்ன குடிதேசியம்? அப்படித்தானே விமர்சிக்கிறாங்க எங்களை. இப்ப நான் உங்ககிட்ட வெளிப்படையாவே கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சி தமிழர்களை எந்த வரையறுக்குது? எப்படி தமிழர்னு வரையறுக்குது? ஒருத்தர் தமிழர், ஒருத்தர் தமிழர் இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் இருக்கு அவங்க கிட்ட? இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இதுல நான் மாறுபடுறேங்க. இப்ப என்னுடைய கருத்தை நான் தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இது ஏன் உங்களுக்கு பிரச்சனை? என்னுடைய அடிப்படை சித்தாந்தத்திலேயே நாம் தமிழர் கட்சி மாறுபடுது. அவங்க அதை ஏற்கல. குடிதான் தமிழரை அடையாளப்படுத்தும் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு வரைக்கும் மறுக்கிறது மட்டும் இல்லாம, இதை நான் முன்வைப்பதாலே என்னை சாதி வெறிங்கிற ஒரு அவச்சொல்லியும் தொடர்ச்சியா பதிவு போட்டிருக்கேன். நான் திரும்ப ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்கேன், பல முறை கேட்டிருக்கேன். சாதி வெறியன்னு சொல்றீங்களே, எந்த சாதி வெறியன், எந்த சாதிக்கு வெறியாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அதற்கான ஆதாரங்கள் என்ன காட்ட முடியுமா? சும்மா இது திராவிடம் எப்படி ஒரு மலிவான விமர்சனம் வைக்குமோ அந்த மாதிரி மலிவான விமர்சனத்தை என் மேலே தொடர்ச்சியாக வச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கணுமா? நீங்கள் ஏற்க போகிறதில்ல இந்த கருத்தை, நான் இப்போ அதை மாற்றிக்கணுமா?
சரி, ஈவேராவை நான் ஆரம்பத்துலேருந்தே ஏற்றுட்டு இருக்கேன். உங்கள் கட்சியில் நான் இருந்த காலகட்டத்திலையும் ஏற்றுருக்கேன். என்ன அதன் காரணமாகவே நீங்கள் ஓரமும் கட்டினீர்கள். நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் ஈவேராவை தூக்கி வச்சு கொஞ்சம் கொண்டு தான் இருந்தீர்கள். கரெக்டாக, இது யாரும் மறக்க முடியுமா? எப்போ நீங்கள் ஈவேராவை எடுத்து ஓரம் வச்சிங்க? 2024 இறுதி பக்கங்கள். எப்போனா விஜய் என்னைக்கு ஈவேராவை கையில் தூக்குனாரோ அன்னைக்கு நீங்கள் ஓரம் வச்சிங்க. அதுலேருந்து ஹெவியாக அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இதான் அதுக்கு முன்னாடி அடிக்கல. அதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்களா யாராவது? நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர் சொல்றேன், வீர வணக்கம் அந்த கூட்டம்லாம் நடந்துரு அதே வருஷம் வீர வணக்க கூட்டம் நடத்திருக்கீங்க ஈவேராக்கு. விஜய கையில ஈவேராவை எடுக்கும் பொழுது உங்களோட கருத்தியலுக்கும் விஜயோட கருத்தியலுக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இல்லாம ஒரு குழப்பம் வருதுங்கும் போது திரும்ப ஒரு திராவிட இயக்கமா விஜய் வராருன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஈவேராங்கிற ஒரு அயோக்கியர் அப்படின்னு சொல்லி தூக்கி போட ஆரம்பிச்சிங்க. அப்படி மட்டும் பார்க்கல பாரு. நான் இப்போ விஜய் எடுத்துட்டாருன்றதோட பேரலி வந்து இப்போ யாரெல்லாம் ஈவேராக்கு எதிராக வந்து இணையதளங்களை பேச ஆரம்பிச்சாங்களோ தமிழ் மக்கள் அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பரவ அதெல்லாம் பரவிட்டு தான் இருக்கு. அந்த பரவல் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லா மக்களுக்கும் அது புரிதல் வந்துருச்சு. அந்த புரிதலை தொடர்ச்சியாக ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்புல இருந்த அத்தனை பேரும் அந்த புரிதலுக்கு எதிராக தான் வேலை பார்த்தீங்க. ஆமாங்க, அவங்க சொல்றது சரின்னு நீங்க யாருமே சொல்லலை. தயவு செஞ்சு இந்த வந்து ஈவேராவை அடிச்சு உடைச்சது நாங்கன்னு யாரோ பெத்த பிள்ளைக்கு இனிஷியல் போடாதீங்க. அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஈவேராக்கு வீர வணக்கம் வச்சுட்டு இருந்தீங்க. உங்களோட காணொலிகள் எடுத்து நீங்களே பாருங்க. எங்களுடைய ஈவேரா எதிர்ப்புக்கு மறுத்தே பலமுறை பேசியிருக்கீங்க. உங்க கட்சி பொறுப்பாளர்கள் இன்னைக்கு கட்சியில வேட்பாளராக இருக்கிறவங்க எங்களுடைய ஈவேரா எதிர்ப்பு காணொலிகளுக்கு மறுத்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அது நாம் தமிழர் கட்சி தான், அப்போ அதோட தலைமை சீமான் அவர்கள் தான். என்ன பண்ணலாம் இன்னைக்கு? அந்த இப்பதான் உங்களுக்கு புரிதல் வந்திருக்கு, ஈவேரா தமிழ் சமூகத்துக்கு எதிராக பண்ணிட்டாருன்னு. இதனால எனக்கும் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து. கரெக்டா? ஈவேரா விஷயத்துல மாறுபட்ட கருத்து, குடி சார்ந்த அடையாளங்கள்ல உங்களுக்கு எனக்கு மாறுபட்ட கருத்து. இந்த ரெண்டு கருத்துக்கு இதுல யார் கருத்து சரி? நீங்க பாக்குற ஆடியன்ஸ் நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதுல யார் கருத்து சரி? இன்னைக்கு யார் கருத்து சரிங்கிறனால அந்த கருத்தை எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஈவேராவை நீங்க தூக்கி போட்டீங்களே, அன்னைக்கே தூக்கி பிடிச்சிங்க. அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா? கேட்டா அதற்கான காலம் நேரம் வரும் பொழுது காலத்தையும் நேரத்தையும் உருவாக்குவன் தலைவனா, காலம் நேரம் வரை காத்திருந்து நடந்து போவன் தலைவனா? சொல்லுங்க நீங்க. சீமானே உருவாக்குவன் தான் தலைவன் சொல்லியிருக்கேன். அப்புறம் கால நேரம் பார்த்துன்னு என்ன கால நேரம் பார்த்து என்ன ஜோசியம் பண்ணி கல்யாணம் பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இதுதாங்க பிரச்சனைங்க. நம்ம தானங்க மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணும். ஈவேராவை பத்தி ஈவேராவை நான் ஏற்கல, தொடர்ச்சியா அடிச்சேன். ஈவேரா தவறு, எத்தனையோ காணொலிகள், எண்ணில் அடக்காத மணி நேரங்கள் நான் பேசியிருக்கேன். ஈவேரா எடுத்து பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் அதற்கு எதிர்த்து மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் நீங்கள். நீங்கள்னா ஒட்டுமொத்த நாம் தமிழர் ஈகோ சிஸ்டமும். பெரும்பான்மையானவர்கள் எடுத்துக்கலாமா? யாருமே இல்லை. ஈவேராவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்தவர்னு யாருமே இல்லை. நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அந்த பயம் இருக்கும் அவங்களுக்கு. மனசளவுல நம்ம சொல்றதெல்லாம் சரின்னு பட்டாலும் கூட அதை வெளிக்காட்டாம இருந்தாங்க. வெளிக்காட்டினா பிரச்சனை. சில முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் ஈவேராவோட சமீபத்துல கூட போட்டிருந்தாங்கல்ல, என்னோட தாத்தா, எங்க அம்மா, இவங்க எல்லாம் இந்த போட்டோ எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு பெருமை தட்டிக்கிற அளவுக்கு தான் வச்சிருந்தாங்க. இப்ப ஏன் இப்ப போடுங்களேன், இப்ப ஏன் அந்த பெருமையெல்லாம் மறைஞ்சிருதா? அப்ப தொடர்ச்சியா உட்காந்து ஈவேராவை எதிர்த்துட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட கடமை அது. உங்களுக்காக எங்களுடைய கடமை. தமிழ் சமூகத்திற்கு எது போய் சேரணுமோ அது எங்க கடமை. அதே போல குடிதான் தமிழர்களுக்கு இன வரையறை. இதை தவிர்த்து விட்டு இன்னைக்கு பல தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை பக்கம் வந்துதான் ஆகணும். இன்னைக்கு நீங்க வரலைனாலும் நாளைக்கு நீங்க வந்துதான் தீரணும். அதை நோக்கி தள்ளப்படுவாங்கன்றீங்க. ஆமாங்க, நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இல்ல அதையே ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க இயக்கத்துக்கு? அப்படி புரியல. இல்ல இப்ப ஒரு தமிழர்லாம் வந்து வரையறுக்கிறது குடி சார்ந்துதான் வந்து இருக்கணும் அப்படிங்கறது, அதை ஏத்துக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கறது நமக்கு தேவையில்லை. அது அவங்க பிரச்சனை. சரி, நம்ம வரையறுக்கிறோம். இல்ல அப்ப நீங்க சாதி வெறியர் அப்படின்னு சொல்றது அது எப்படி வந்து கடந்து போக முடியும்? அது அவதூறுங்க. இப்போ ஒரு கருத்தை ஏற்காது அவங்க பிரச்சனைங்க. என்னோட இயக்கத்துல நம்ம சொல்றேன், எங்களோட இயக்கத்துல குடியின் அடிப்படையில தான் தமிழரை வரையறுப்போம். உங்க இயக்கத்துல எப்படி வரையறுப்பீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். இது வரைக்கும் வரையறுத்திருக்காங்களா? இல்ல. அவங்க இதுல ஒரு தெளிவான வரையறை இல்ல. நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, யாரெல்லாம் தெலுங்கு இல்லையோ, யாரெல்லாம் மலையாளி இல்லையோன்னு சொல்லிட்டு மற்ற தேசிய இனங்கள் இல்லாது அப்படி ஒரு தேசிய இனத்தை நீங்க வரையறுக்க முடியாது. அது தாண்டா திராவிடம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சும்மா வந்து ஒரு மாதிரி பேச்சு நடையில பேசுற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. யாரெல்லாம் சிலர் வந்து சொல்றாங்க, தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறப்பவர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. சரி, தமிழ் தாய் யாரு?
அந்த தமிழ் தாய்க்கும் தமிழ் அம்மாக்கும் பிறந்திருப்பாங்களே அவங்க யாரு இது இப்படி போயிட்டே இருக்கும். இந்த எல்ஜிபிடி குரூப்லாம் ம். ஹூ இஸ் உமன் அப்படின்னு கேட்டா தோஸ் ஹூ ஆர் ஆல் கால்ட் அஸ் உமன் ஆர் உமன் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கேள்வி வச்சே கேள்வி இல்லை. இது வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம போயிட்டோம்னா வாட் இஸ் எலக்ட்ரிக் டயோட் அப்படின்னு இருக்கும். The electric diode is the boyfriend all you ask me that அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் டயோட், the diode which is powered by electricity is called electric diode அப்படின்னு எழுதுவோம்ல. எழுத முடியல. அதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ல 2 வார்த்தை எடுத்து போடுறோம். அதெல்லாம் போடுறோம்ல. இந்த மாதிரி பதில் கொடுக்க கூடாது. நம்ம சொல்றோம் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழ். இதுதான் எங்க வரையறை. இதை நான் மாத்திக்க போறது இல்லை, மாத்த முடியாது என்னால. நாலு ஒரு நேரம் பொழுது ஒரு மண்ணும்னு என்னால மாறிக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஆரம்பத்துல இருந்து என்ன பேசணும் அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், எனக்கு மாற்று கருத்து கிடையாது. தமிழ் தேசிய கருத்தியல் கொண்ட கட்சியும் இயக்கமும் தமிழ்நாட்டை ஆளணும், எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதை தான் நான் சொல்றேன். ஆனா யார் தமிழர், எது தமிழ் தேசிய இயக்கம், அதுக்கு நான் வரையறுக்கிறேன். அந்த வரையறை சரியா தவறா நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த இது வரைக்கும் நான் வரையறுத்ததெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அதே எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா அப்ப உங்க நோக்கம் என்ன? சரி, இப்போ வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏஸோட ஜெயிச்சு வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா நீங்க வந்து வாழ்த்து தானங்க, சந்தோஷம் தானே படுவீங்க. அது வாழ்த்து தானே சொல்லுவோம், வேற என்ன சொல்லிட முடியும்? ஒரு தமிழ் தேசிய கட்சி வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்குதுன்ட்டு இதுல இன்னொரு கொடுமையான ஒரு விமர்சனம் தெரியுமா? அது கொஞ்சம் அதாவது வேணும்னே மேலே பழி தூக்கி போடணுங்கிறதுக்காக ஒரு விமர்சனம். அதிமுக பாஜகவோட போய் இணைய சொன்னியே. இந்த விமர்சனமே எவ்வளவு ஒரு நியாயமற்ற அர்த்தமற்ற விமர்சனம் பாருங்க. இணைஞ்சது தப்புன்னு தானங்க பேசியிருக்கோம். அது தாங்க நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த முறை அதிமுகவும் நாம் தமிழரும் சேர்ந்தால் பாஜகவும் அதிமுகவும் சேராம இருக்கும்னு. பாஜக உள்ள வரவிடாம அதிமுகவை ஒரு மாநில கட்சியா கருதி நாம் தமிழர் ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா கண்டிப்பாக அதிகாரத்துக்கு போயிடுவாங்க நாம் தமிழர் கட்சி. எதுக்கு நம்ம சொல்றோம்? சீக்கிரம் தமிழ் தேசியம் பவருக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 10-15 எம்எல்ஏ வரணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து. அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் தனியாகத்தான் நிற்போம், இதுதான் எங்களுடைய தனித்துவம் அப்படின்னா நில்லுங்க. இப்போ நிற்கிறீங்க, இந்த முறை வாக்குகள் வாங்குவீங்க. போன முறை வந்து 8 பாயிண்ட் சம்திங் வாங்கியிருந்தீங்க, இந்த முறை 15 பாயிண்ட் சம்திங் வாங்குவீங்க. கரெக்டா? 2 மடங்கு சொல்லிட்டேனா? சரி, 15 பாயிண்ட் சம்திங் வாங்க. 16 வச்சுக்கோங்க, ஏன் 20 வச்சுக்கோங்க. ஓகே. எத்தனை இடத்தில் எம்எல்ஏக்களாகவும் கேண்டிடேட்ஸ் ஜெயிப்பாங்க அதை நீங்களே பாருங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போனா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யலாம், எவ்வளவோ ஆற்றல் மிக்க இப்போவும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நம்மளோட பழகியவர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் அந்த கட்சியில வந்து வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். நமக்கு ஆகாதவர்கள், நயவஞ்சகர்கள், அயோக்கியர்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. புரியுதா? நான் பேரெல்லாம் சொல்லலை, அவன் யாருன்னு அவங்களுக்கே தெரியும். நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, கெட்டவர்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவங்க கெட்டவர்கள் என்பது காலத்துக்கு தான் வெளிச்சம் போட்டு காட்டும். அதை நம்ம சொல்கிறோம், நம்ம யாருக்கிட்டே மறைச்சிக்கிட்டு இல்லை, சொல்லிடுறோம். இப்போ இவங்களில் யாராவது அந்த நல்லவங்க 4 பேர் ஜெயிச்சு உள்ளே போனால் எவ்வளவோ நல்லது செய்யலாம் தமிழ் சமூகத்துக்கு, எவ்வளவோ பண்ணலாம் தமிழர்களுக்காக. அதனால தான் ஜெயிச்சு உள்ளே போகணுங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த முறை அதிமுகவுலையும் இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக கூட்டணி பார்த்தீங்களா? இப்போ பிஜேபிங்கிற கட்சி பேதமின்றி பார்த்தீங்கன்னா தமிழ் தலைமைகள் மட்டும்தான் வந்திருக்கு. பிரேமலதா உள்ள வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க, பிரேமலதா வராதனால வெறும் தமிழ் தலைமைகள் தான். இந்த பாமக எல்லாமே தமிழர்கள் தான், வேற யாரும் இல்லை. கட்சி கொள்கை கோட்பாடு ரீதியாக நமக்கு அதில் 1000 முரண்பாடுகள் இருக்கு, ஆனால் தமிழ் தலைமைகள் முழுக்க. இப்போ இதில் இதெல்லாம் இல்லாமல் ஒருவேளை நாம் தமிழர் அதிமுக மட்டும் கூட்டணி, பிஜேபி இல்லாமல் நாம் தமிழரோட கூட்டணி வரும்போது இவங்க அதை தவிர்த்துருக்கலாம். பிஜேபி வேண்டான்னு சொல்லிடுங்க, நாங்கள் வரோம், மாநில கட்சிகள்னு வரோம், இந்த மாநிலத்தை காக்க மண்ணின் மைந்தர்களின் அப்படின்னு போட்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த முறை ஷியோராக சொல்கிறேன், நாம் தமிழர்லேருந்து ஒரு 10-15 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவராக கூட அமர்ந்திருக்கலாம். ஆமாம், 10-15 பேர் ஜெயிச்சிருப்பாங்க, அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும். விஜயகாந்த் எப்படி இது சப்போர்ட் வந்திருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க, அதிகாரத்துக்கு போயிருப்பாங்க. இது அரசியல் குறைஞ்சபட்சம் 30 சீட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் 30 சீட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நாம் தமிழோட வளர்ச்சிக்கு அதிகமாக கூட டிமாண்ட் பண்ணி வாங்கியிருக்க முடியும். ஜெயித்துட்டாங்கன்னா திமுக நிச்சயம் ஒழிஞ்சிருக்கும். இதோட அவ்வளவுதான், திமுக முடிஞ்சிருக்கும். நாம் தமிழர் அதிகாரத்துக்கு வந்துருச்சு, சரி ஓகே. இப்போ எடப்பாடி சிஎம்ங்க, சீமான் வந்து டெப்டி சிஎம்ங்க, இப்போ அதிகாரத்துக்கு வராங்க. இப்போ எடப்பாடி வந்து ஒரு தவறு செய்கிறார், ஒரு மக்கள் விரோத ஒரு செயலை செய்கிறார். சீமானை எதிர்த்து நிற்கிறார். மக்கள் யார் பக்கம் சாய்வாங்க? சீமான் பக்கம். அடுத்த தேர்தல் வந்துச்சுன்னா சீமான் அவர்கள் தான், அடுத்து சீமான் அவர்கள் தான் மேலே வந்திருப்பாரு.
அதிகாரம் கையில் கிடைச்சிருக்கும். அந்த அதிகாரம் உங்கள் கையில் கிடைக்கணுங்கிற சத்தியம் பண்ணி சொல்கிறேன், உங்கள் கையில் அந்த அதிகாரம் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த கருத்தை நான் முன் வச்சேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதிகாரத்தை போய் அடைங்க அப்படின்னு. இல்லை அதிமுகவோட நாங்கள் சேர்ந்தோம்னா நாங்கள் வீழ்ந்துருவோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க. சரி, இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்க, டிவிக்கே தனியாக நிற்கிது. அவங்க ஒரு வாக்கு உடைப்பாங்க. யாரோட வாக்கு உடைப்பாங்க? திமுக எதிர்ப்பு வாக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிகமாக உடைப்பாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறவன்லாம் நிறையா பேர் டிவிகேக்கும் போய் போடுவான். சரி, இப்போ நாம் தமிழர் எடுத்துக்குவோம். அவங்க பொதுவாகவே திராவிட வாக்குகள். சரி, நாம் தமிழருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வாக்கு கொஞ்சம் வரும். சரியா, ஏடிஎம்கே, அதாவது ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய வாக்குகளும் நாம் தமிழருக்கு வரும், திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளும் நாம் தமிழருக்கு வரும். ஏன்னா அவங்க பொதுவாகவே திராவிடத்தை எதிர்க்கிறாங்கிறனால இந்த இது இல்லாமல் டைலமா இல்லாமல் அவங்களுக்கு அந்த வாக்குகள் வரும். அது போக மாற்றத்தை விரும்பணும், இயற்கையை காக்கணும், அது இதுன்னு சொல்றவங்க இந்த திராவிட கட்சியில உணர்வு கொண்டவங்க இவங்களோட வாக்குகள்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இவங்களும் ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாங்க. டிவிக்கும் ஒரு கணிசமான வாக்கு வாங்குது. இவங்க ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 15-16% வாங்கிடுறாங்க. டிவிக்கு ஒரு வாங்குதுன்னு வைங்க. சரி, வெறும் 10% தான் வாங்குது டிவிக்கு. இல்லை 8 தான் வாங்குது. சரி, 4 தான் வாங்குது. 4 தான் வாங்குது. சரி, சரியா? சரி, 2 கூட வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை % வாக்கு மொத்தமே இவங்க வாங்குவாங்க? செதறுதே ஃபுல்லா அப்படியே. இது எல்லாமே டிஎம்கேவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறவனோட வாக்கா? டிஎம்கேவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறவனோட வாக்கு ஒரு பக்கம் குமியாம அதிமுக கொஞ்சம், திமுக டிவிகேக்கு கொஞ்சம், நாம் தமிழருக்கு கொஞ்சம் பிரியும் பொழுது இந்த தேர்தலில் நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள், திமுக ரொம்ப சுலபமாக ஜெயிக்கும். நான் போயிட்டு யாரெல்லாம் மீட் பண்றேனோ ஒரு மீடியா ஹவுஸ்லயும் போகும்போது எல்லார்கிட்ட பேசினாலும் திமுக தான் ஜெயிக்கும்ன்றத அவங்களோட அசஸ்மெண்டா சொல்றாங்க. அதுக்கு விருப்பம் இல்லைங்க, பட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் நானும் சொல்றேன். திமுக வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் திமுக ஜெயிக்கக்கூடாது. அதே நேரத்தில் நாம் தமிழரும் ஜெயிக்கணும். நாம் தமிழர் ஜெயிக்கும் பொழுது தமிழ் தேசியமும் கூட நிற்கும். ஸோ தமிழ் தேசியம் கூட நிற்கும் பொழுது தமிழ் தேசியத்துக்கான வளர்ச்சி காலம் ஏற்படும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வியூகம் சொன்னோம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த முறை வந்து அதிகாரத்துக்குள்ளே கட்டாயம் போயிடலான்னு. இல்லை தனியாக நின்றே நாங்கள் அதிகாரத்தை பெற்று விடுவோம்ங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் காட்டியும் இருக்கீங்க. உண்மையிலே இந்த கூட்டத்தை காட்டும் பொழுது மக்கள் மத்தியில் பரவாயில்லையே, நாம் தமிழர் கூட தனிச்சு இந்த முறை ஜெயிக்கலாமே, வாய்ப்பு இருக்கு, ஏடிஎம்கேவை விட தாண்டி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக சீமான் அவர்கள் அமர்றாமே, என்ன வரட்டும். நான் சொல்கிறேன், நாம் தமிழர் நான் சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 5 வேட்பாளர்கள் இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ளே போனாலும் மகிழ்ச்சிங்க, கொண்டு போய் சேருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சட்டமன்றத்தில் தமிழ் தேசியத்தின் குரல் கொண்டு போங்க, ஜெயிக்க வைங்க. நமக்கு வேண்டப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல மனிதர்கள் இருக்காங்க, பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நல்ல மனிதர்கள் உள்ளே இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு போய் ஜெயிக்க வைங்க. திமுகவை எப்படியாவது அதிகார பலத்திலேருந்து இறக்கி விடுங்க. திமுக இந்த முறை ஆட்சி அமைக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக அதிமுக ஆட்சி அமைக்கலாமா? திராவிடமே வீழணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் எப்படி வீழ்த்த போகிறீர்கள்? இதுதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயக தன்மையை உணர்ந்ததில் நான் சொல்கிறேன், தனியாக ஒரு கட்சி கட்டமைப்பை அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாலும் கூட்டணி பலம் இல்லாமல் சுயேட்சையாக ஜெயிப்பது இன்றைய காலகட்ட அரசியல் சூழலில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது சாத்தியமில்லை. ஏன்னா நான் இன்னும் சொல்கிறேங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் வேறு, இப்போ இந்த 5000 ரூபா போச்சு. ஆமாம், இப்போ வேற. இது வந்து மனசாட்சி இருக்கவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சந்தேகமா? உங்கள் வீட்டில் வேலை செய்ய வரவங்க, உங்கள் கொஞ்சம், அதாவது பாமர மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பாமர அரசியல்லாம் அவங்களுக்கு இல்லைங்க, அது திராவிடம்னா என்ன தெரியாது, தமிழ் தேசியம்னா என்ன தெரியாது, எது மக்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னா ஒன்றும் தெரியாது. சாமானிய மக்கள் இருப்பாங்கல்ல, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, உங்கள் உறவு இருப்பாங்க. அதில் குறிப்பாக பெண்கள்கிட்ட போய் கேளுங்க, யாருக்கு வாக்கு போடலான்னு இருக்கீங்கன்னு போய் கேளுங்க. நமக்கு கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதுதான் ப்ராக்டிக்கல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபான்னா அதே மாதிரி இளம் பெண்கள் சில பேர்கிட்ட போய் கேட்குறப்போ, இளைஞர்கிட்ட கேட்குறப்போ, சாரி இதை கோச்சிட்டாலும் பரவாயில்ல, அதான் உண்மை, நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்க இன்னொரு கட்சியோட சொல்கிறாங்க. அது ஏன்டானா அவங்களுக்கு தெரியல. சின்ன பசங்களுக்கும் அதுனா சரி, சின்ன பசங்களுக்கு வந்து அரசியல் தெளிவு இல்லாத இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு பாசம், அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. விஜய் அவர்கிட்ட கருத்தியல் கொள்கையில் வந்து தெளிவு இல்லை, அதை நம்ம திரும்ப சொல்கிறோம். விஜய்க்கு நம்ம ஒருபோதும் ஆதரவு கிடையாது. இன்னொன்று இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னே எதிர்த்தோமா இல்லையா?
நம்ம என்ன சொன்னோம்? அவர் என்ன கொள்கை என்ன கோட்பாடுன்னு தெரியாது, அவர் தமிழ் தேசிய கொள்கையோடு வந்தால் மகிழ்ச்சி, ஆனா அவர் முதல்ல வரட்டும், அது வரைக்கும் நம்ம அவரை ஆதரிக்க கூடாதுன்னு சொன்னா அந்த நேரத்தில் யார் ஆதரிச்சிருந்தா? சீமான் அவர்கள் ஆதரிச்சார். சீமான் அவர்கள் விஜயை பயங்கரமா ஆதரிக்கும் போது அதை ஆதரிக்கிறது தவறு, கண்டிப்பாக அதை ஒரு உணர்வாக தானே சொன்னோம். இன்னும் காணொலிகள் இருக்கு, மாதேஷோடலாம் உட்காந்து பேசின காணொலி இருக்கு, போய் பாருங்க. விஜயை ஆதரிக்க வேண்டாங்க, சீமான் இப்ப ஆதரிக்கிறது தவறுங்க, எந்த விதத்திலுமே விஜய் வந்து இவங்களோட கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கானா இல்லைங்க, இது ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க பண்றது வந்து தேவையில்லை, வேண்டாம். சிலர்லாம் வந்து நாம் தமிழில் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்போக் பர்சனா இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு அதான் அவர் வராருல்ல, அதான் வரவே வரான்னு சொல்றாருல்ல, அந்த அவங்க 2 பேர் பேசினாங்களே, இன்னொரு 2 பேர் வராங்க, அந்த மாதிரி இங்க 2 பேர் உட்கார்ந்து பேசினாங்கல்ல, அதான் அவரே வரேன்னு சொல்லிட்டாருல்ல, அதான் வந்து அடுத்து வரிசைக்கு ஒரு 5 மாநாடு நடத்தலான்ட்டு இருக்காரு அவரு. அது அதுல தெரிஞ்சிரும்ல. நம்ம பொறுத்த வரைக்கும் ஊழல் கரைப்படியாத நேர்மை உள்ளங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆளணுங்கிறதான நம்மளுடைய விருப்பம். பேசுனாங்களா இல்லையா? பேசியிருக்காங்கல்ல. அன்னைக்கு பாரிசாலன் என்ன சொன்னான்? விஜய் ஒரு நடிகர், அவருக்கு அரசியல் தெளிவு கிடையாது, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வராருன்னா அவருக்கு உரிமை உண்டு, ஒரு தமிழருங்கிற அடிப்படையில் அவருக்கு உரிமை உண்டு, ஆனா அவர் என்ன கொள்கை கோட்பாட்டோட வராருங்கிறத வச்சு தான் அவரை நம்ம தீர்மானிக்கணும்னு சொன்னோம். அப்படியே கட் பண்ணுங்க. விஜய் மாநாடு நடத்தினாரா? அந்த மாநாட்டில் முகப்புல கட்டவுட் வச்சாங்களா ஈவேராக்கு? அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைகளுக்கு அவார்டு கொடுத்தாரா? அந்த அவார்டுல பெரியாரை படிங்க காமராஜர் படிங்கனாரா? எதிர்த்தமா இல்லையா? நீங்களும் நடந்து உட்காந்து தனித்தனியா பேசியிருக்கோம். காமராஜரையும் பெரியாரையும் மாணவர்கள் படிங்கன்னு சொல்லும் பொழுதே காமராஜரை படிக்கிறது இருக்கட்டும், பெரியார்கிட்ட படிக்கிறதுக்கு என்ன இளவு இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்களை எதிர்த்து காணொலி போட்டோமா, தூக்கி வரவங்க. அடுத்து மாநாடு பேனர் கட்டினாங்களா? பேனர்ல ஈவேராவோட சிலையை முன்னாடி வச்சாங்களா? தலைமை வழிகாட்டின்னு அறிவிக்கல. அந்த பேனர் வச்சு அந்த பேனரை பத்தி நம்ம பேசணுமா இல்லையா? அப்ப என்ன சொன்னோம்? ஈவேராவை முதன்மை வழிகாட்டி போல இவங்க காட்டிட்டு வராங்க, இது முழுக்க முழுக்க திராவிட சாயலோட தான் வரப்போகுது, அவர் தமிழ் தேசிய கருத்தியல் மேல அவருக்கு உடன்பாடு இருந்தாலும் திராவிட கருத்தியல் தூக்கிட்டு வராரு. அன்னைக்கு அந்த மாநாட்டுல நாம் தமிழர் கட்சியோட மிக முக்கிய பொறுப்பாளர் போய் கலந்துக்கிட்டாரு. அந்த பேனரை தாண்டி தான் அவர் வண்டி உள்ள போகுது, அந்த பேனரை தாண்டி தான் வண்டி வெளியே வருது, அந்த பேனருக்கு கீழே உட்காந்தா விஜய் பேசுறாரு. பேசிட்டு வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிங்க, பாக்கெட்ல காணொலி இருக்கு, செதற விட்டாரு, ஆதரவு தெரிவிச்சிங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி பேசுனீங்க. அன்னைக்கு நான் சொன்னேன் எவ்வளவு பெரிய கூட்டமா வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஈவேரா அவங்க தூக்கிட்டு வராங்க, நம்ம ஏற்க முடியாதுன்னு சொன்னேன். அன்னைக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அப்ப அடுத்த ஒரு நாள் சீமான் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அடுத்த நாள் எதிர்க்க ஆரம்பிக்கிறார். இந்த மாநாடு முடியுது, அந்த மாநாட்டு மேடையில விஜய் அவருடைய பேச்சுல சீமான் அவருடைய கருத்தை வந்து மறுத்து பேசுற மாதிரி ஒரு வார்த்தை வருது. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களை சீமான் அவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் எதிர்த்துட்டு இருந்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம். விஜயை நாங்கள் ஏற்கல. விஜய் ஒரு நடிகராக தான் பார்க்குறோம், அவர் தமிழராக பார்க்குறோம், ஆனால் நடிகராக தான் பார்க்குறோம். அவருக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஈவேராவை யார் முகப்புல கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு அரசியல் தெளிவு கிடையாது. விஜய்க்கு அரசியல் தெளிவு கிடையாது. ஈவேராவுக்கு யாரெல்லாம் வீர வணக்கம் வைத்தார்களோ அவர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் அரசியல் தெளிவு கிடையாது. இன்னைக்கு நீங்க தெளிவடைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடியே தெளிவு அடைஞ்ச வேணாம். இந்த இதை தான் நான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் நாம் தமிழர் எதிர்க்கிறோம். சரி, ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் நாம் தமிழர் கட்சி அவர் எதிர்க்கிறாருன்னு ஒரு வருஷம் 2016 தேர்தலையுமே அவர் எதிர்த்தேன். என்ன இதுக்கு தெரியுமா எதிர்த்தேன்? கட்சி விட்டு என்ன நீக்கிட்டாங்கலாம் எதிர்க்கல. அப்புறம் நான் எதுவுமே பேசல, நான் விட அமைதி தான் காத்தேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி வந்து உதகமண்டலத்துக்கான வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அந்த வேட்பாளர் வந்து இது மனு தாக்கல் பண்றாரு. ஆனா அவருடைய மனு தாக்கல் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு. ஏதோ தவறுனால நிராகரிக்கப்பட்டுருச்சு. அப்ப நாம் தமிழர் தரப்புல இருந்து ஊட்டியில யாருமே கண்டெஸ்ட் பண்ணல. அப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அங்க ஒரு கட்சியில ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட வாக்குகள் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கட்சி வந்து படுக தேசிய பார்ட்டி. ரைட்டு. படுக தேசிய பார்ட்டிலேருந்து ஒரு கேண்டிடேட்டு, அந்த கேண்டிடேட்டை இவங்க ஆதரிக்கிறாங்க. இந்த இது அறிவிப்பு வந்த உடனே நான் எதிர்த்தேன். படுக தேசிய பார்ட்டியுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னா, ஊட்டியை கர்நாடகத்தோடு சேர்ப்பது. படுக தேசிய பார்ட்டி ஊட்டியை கர்நாடகத்தோடு சேர்ப்பது அப்படின்னா, இதுக்கு எப்படி ஒரு தமிழ் தேசிய கட்சி ஆதரவு கொடுக்கலாம்? இந்த இயக்கத்துக்கு எப்படி, இந்த இயக்க வேட்பாளருக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம்? நீங்க ஒரு படுகரை ஆதரிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா படுக தேசிய பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு படுகரை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா அது தவறு. நம்ம அரசியலுக்கு நேரத்தானது, அது தவறுன்னு பேசினேன். போட்டு கடிக்க ஆரம்பிச்சிங்க. இதுல என் தப்பு இருக்கா? படுக தேசிய பார்ட்டி எப்படி ஆதரிக்க முடியுமா? நம்ம உங்க கட்சியில ஒரு படுகரை வேட்பாளரை நிப்பாட்டுங்க. ஆனா படுக தேசிய பார்ட்டியில் இருக்கிற ஒரு வேட்பாளரை நீங்க வந்து ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பேசினேன். இதுக்கு உடனே கொச்சுட்டாங்க.
இந்த விமர்சனங்கள்ல எந்த இடத்துல நான் தவறான விமர்சனத்தை வச்சிருக்கேன் உங்க மேல? நீங்க எந்த அளவுக்கு மடைமாற்றி பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும், உங்க மனசுக்கு தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை, முட்டு கொடுத்து தான் வாழணுங்கிறதுக்காக பல பேரும் முட்டுக்காரர்களாக மாறி போயிருக்கிறீங்க. அது எனக்கு வருத்தம் தான், உண்மையாகவே வருத்தம் தான். தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு பிடிச்சி தொங்குறதுக்கு பின்னாடி எந்த ஒரு பயனும் இல்லை. அது தமிழ் தேசியத்துக்கு எந்த நன்மையும் தராது. நான் எதிர்த்தேன். படுக தேசிய பார்ட்டி சார்ந்த ஒருத்தர் இதில் என்னங்க என் தப்பு இருக்கு? அப்போ யாரும் பேசக்கூடாதா? தமிழ் தேசியத்தை சரியா பேசக்கூடாது, தப்பா பேசினாலும் ஆமாஞ்சாமி போடணும். இல்லை திமுக மேரில் இருக்குது, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க முடிவெடுத்துட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்ம நம்பணும். அது பொய்யாக இருந்தாலும், அது தவறாக இருந்தாலும், அந்த முடிவு தமிழ் தேசியத்துக்கே எதிராக இருந்தாலும் நம்ம ஏற்கணும். இந்த இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள் தெரியும். இந்த வன்மன் கத்துறாங்களே, எதனால வன்மம்? நம்ம பராசக்தி படத்தை எதிர்த்தோம், நாம் தமிழரை ஆதரிச்சது இல்லை, விமர்சனம் கூட பண்ண. இட்லி கடைக்கு போயிட்டு ரிவ்யூ கொடுத்தீங்க, இப்போ நம்ம எதிர்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி வேட்பாளர் ஒருத்தங்களை நிக்க வைக்கிறது. இப்போ எல்ஜிபிடிக்கு வேட்பாளர் வந்து அந்த எல்ஜிபிடிக்கு அந்த மன்றத்தில், அதாவது எல்ஜிபிடிக்கு அமைப்புல இருக்கிற ஒருத்தங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்களே நம்ம சொல்றோம், அது தவறுன்னு நம்ம சொல்றோம். அது அந்த அமைப்பே எல்ஜிபிடிக்கு அமைப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஒரு படி மேலே போயிட்டு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடிங்கப்பா, நீங்க நடத்துங்க. ஆனா இது தமிழ் தேசியம் இல்லை, எப்படி நான் ஆதரிக்க முடியும்? அந்த வேட்பாளர் எப்படி நான் ஆதரிக்க முடியும்? அது தமிழ் தேசியம் இல்லை. ஆனா வந்து உங்களுக்கு என்னன்னா அதுதான் தமிழ் தேசியம். அவங்க திருநங்கை தானே அப்படிங்கிறீங்க. இதுல இன்னொரு அதை நம்ம சொல்லி விளக்கி சொன்னோம்னா, முட்டுக்காரர்கள் திரும்ப திரும்ப காணொலி போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க என்ன சொல்றாங்க வந்து, இப்போ பாருங்க, கட்சியில் இருக்க யாரோ ஒருத்தர் புரிதல் இல்லாம தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்றாம அதெல்லாம் வந்து தமிழ் தேசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவரோட ஆடியோ எடுத்து போட்டு இவர் பரப்புறாரு அப்படின்னு பேசுறாரு. அவர் தான் இப்ப வேட்பாளர். இப்ப அவர் ஒரு வேட்பாளர் இல்லையா? கடப்பாறையா மாறி இருக்காரு. இப்ப அவர் ஒரு வேட்பாளருங்க. ஆனா ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, என்ன நம்ம யாரெல்லாம் விமர்சிக்கிறோமோ அவங்களா வேட்பாளரா மாறிடுறாங்க. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். இன்னைக்கு நான் பாரியை விமர்சிக்கிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு ஏன் சந்தோஷம்னா, நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வேட்பாளராக இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சி, உண்மையிலே சந்தோஷம் தான். ஆனா வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு எனக்கு வார்த்தை வரல. ஏன்னா தமிழ் தேசியத்திற்காக உங்களை அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அது நடந்தது வேற என்னவோ, அதனால நான் அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனால் உண்மையிலே நான் மகிழ்ச்சியா இருக்கேன். நல்லபடியாக நீங்க வென்று வரணுங்கிறத என்னுடைய எண்ணமும் கூட. ஜெயிச்சுட்டு வாங்க. ஏரியா வந்தா நான் ஓட்டு போடுவேன் அவங்களுக்கு. இதுதான், ஜெயிச்சுட்டு வாங்க. எனக்கு வாக்கு இல்லை இப்போ இந்த முறை. ஏன்னா எஸ்ஐஆர் விஷயம். எஸ்ஐஆர்ல எல்லா தமிழர்களும் ஒரு பக்கத்தில் நின்று இந்த அவர்களுடைய நடைமுறைக்கு உட்புகாம நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் மூலமா அந்த நடைமுறையை நம்ம தள்ளணும்னு சொன்னேன். அது மறுக்கணும்னு நான் சொன்னேன். ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாகணும்னு சொன்னேன். நான் ஒரு செகண்ட் சொல்லவா, இன்னைக்கு இந்த மாநாடுக்கு கூட்டினீங்களே கூட்டம், மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினீங்களே, அந்த கூட்டத்தில் காவாசியில் ஒரு அரைப்பங்கு, சொல்றது புரியுதா? இந்த மாநாட்டுக்கு கூட்டின கூட்டத்தில் காவாசியில் ஒரு அரைப்பங்கு எஸ்ஐஆருக்காக கூடி ஒரு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் அப்படின்னா, அதை செய்யறதுக்கான இடம் உங்களிடம் இருந்தது. அதை செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் வந்திருக்காது. இப்போ எஸ்ஐஆர் வந்ததுல இப்போ என்ன, 75 லட்சம் பேர் வாக்கு இல்லைங்க. இப்போ இந்த 75 லட்சம் பேர் யாரு? தமிழ் ஆளுங்க. சரி, இதுல இன்னொன்னு, இப்போ வாக்கு பெற்றிருக்காங்கல்ல, அதுல 37 லட்சம் பேர் வட இந்தியர்கள். 37 லட்சம் பேர் உள்ள வந்திருக்கான். உங்க நாம் தமிழர் கட்சியோட வாக்கு இன்னைக்கு எவ்வளோ? 8%. எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 38 லட்சம் உங்க வாக்கு. இந்த முறை 37 லட்சம் வட இந்தியன். எந்த கட்சிக்கு வாக்கு போடுவான்? பிஜேபி. முடிச்சுட்டாங்களா? அவன் காலங்காலத்துக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸும் தானே வாக்கு போடுவான். அதனால தானே எஸ்ஐஆர் எதிர்க்கணும்னு சொன்னேன். ஒட்டுமொத்த பேரும் தனியா நின்று எதிர்த்திருக்கலாம்ல. அன்னைக்கு நீங்க களத்துல நின்று எஸ்ஐஆர் எதிர்த்து இருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்க கூட வராமல் இருந்திருப்பேன் நான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எதிர்த்து மேடையில் பேசுனீங்க, அடுத்து என்ன பண்ணீங்க? எல்லாரும் போய் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ எல்லாரும் பதிவு பண்ணிட்டாங்க. 75 லட்சம் பேருக்கு காணோம். அவங்க என்ன பினோ இல்லைன்னா வேற யாரோ அப்படி ஆயிடுச்சு. ஒரு 37 லட்சம் வடக்க உள்ள வந்துட்டான். இப்போ இதன் மூலயமா என்ன பண்ண போறீங்க? தேர்தல் முடிவுகளுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கும். அப்போ இந்த முறை வாக்குகள் வரும். அப்போதான் உங்களுக்கு புரிதல் வரும். பாரி ஏன் கத்துனா, விஜயை நீங்கள் ஆதரிக்கும் போது ஏன் பாரி கத்துனா, ஈவேராவை நீங்கள் ஆதரிக்கும் போது ஏன் பாரி கத்துனா, இந்த எஸ்ஐஆருக்கு வந்து நீங்கள் எல்லாரும் பதிவு பண்ணிட்டு போய் வாக்கு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பாரி ஏன் கத்துறான் அப்படிங்கிறது காலம் உங்களுக்கு ஒவ்வொன்றா வெளிக்காட்டும். அன்னைக்கு நீங்கள் என்னை மறந்து கடந்து போகலாம். நீங்கள் அது கடந்து போகிறது எனக்கு பிரச்சனையும் கிடையாது.
என்னை மிதிச்சுட்டு கூட நீங்கள் மேலே ஏறி போயிட்டா பரவாயில்ல, என்னை மிதிச்சுட்டு நீங்களும் வலிக்கு விழுக்குறீங்களே, எனக்கு அதான் கவலையாக இருக்குது. என்னை மிதிச்சு மேலே ஏறி போயிட்டீங்கன்னா சந்தோஷங்க, அப்படின்னாச்சும் நீங்கள் மேலே போனீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஒரு தமிழன் தான் மிதிச்சுட்டு மேலே போகிறான்ட்டு ஒவ்வொரு முறையும் மிதிச்சுட்டு நீங்களும் வலிக்கு விழுக்குறீங்களே, எனக்கு அதான் சங்கடமாக இருக்குது. இல்லை வளர்ந்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சும்மா விமர்சனம் வைக்கிறேன்னு சொல்லி இது வளர்ச்சி இல்லைங்க, இது வளர்ச்சி இல்லைங்க. உண்மையாகவே நாம் தமிழர் இந்த குறைகளை செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருப்பாங்க. இந்த சூழ்நிலையிலே இதான் உண்மை. அது 10 வருஷத்துல அவ்வளோ உன்னதமான ஒரு கொள்கையை கொண்டுக்கிட்டு, அவ்வளோ சரியான ஒரு கருத்தியலை கையில் வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியாமல் இருக்கிறதோடைய பின்னடைவுனா ஏதோ ஒன்று தடுக்குதுல்ல, அது என்ன? அதுதான் இது. இப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவங்க சரி செஞ்சு போயிருந்தா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க, இப்போ பாரி சொல்கிறாருப்பா, ஆமாம் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சரி அதை நம்ம விசாரிப்போம், செயல்படுத்துவோம், விடுங்கப்பா அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? ஏதாவது பிரச்சனை வருமா? திரும்ப அடிப்போமா நம்ம? ஆனால் எப்போ நம்ம கோபமாக மாறுது, நம்ம விமர்சனம் வைக்கிறோம், அதுக்கு வந்து அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? இல்லை இப்போ தமிழ் தேசிய கட்சி என்னென்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நீங்களே சொல்லுங்க. இப்போ எல்ஜிபிடி விஷயத்துக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? ஆபாசமா போட்டோ போடுறது. ஒரு சக தமிழ் தேசியவாதியை ஆபாசமா நீங்க போட்டோ மார்க் பண்றீங்க, சரி என்ன பண்ணீங்க? ஓகே, என் மனைவி என்ன எடுத்து விட்டீங்க உள்ள, பண்ணீங்களா இல்லையா? அது யார்? எவனோ ஒருத்தன் பண்ணான்ல, அது அந்த எவனோ ஒருத்தன் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல இங்க, இது தமிழ் தேசியமா? நீங்க சொல்லலாம் யார் பண்ணான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். இதே தான் சொல்றான் திமுக காரணம், இதே தான் சொல்றான் தவாக காரணம். அதானே சொல்றாங்க, யார் பண்ணானே எனக்கு தெரியாது, ஆனா இங்க நடக்குது இல்ல, அதுக்கான சூழல் வருது இல்ல, இவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க பாரு. அதை தாங்க நான் சொல்றேன். எதுக்குன்னா இங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த மாநாடு வந்த உடனே பேசலங்கிறீங்கல்ல, எத்தனை காயங்கள் எத்தனை வடுகளை நாங்க சுமந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சமா இது? அவ்வளோ காயங்களும் அவ்வளோ வடுக்களும் எதுக்கு? தமிழ் தேசத்துக்கு உண்மையான நின்னதுக்கு. தமிழ் தேசத்துக்கு நான் உண்மையாக நிற்கும் பொழுது என் மேலே கல்லெறிஞ்சவன்லாம் திராவிடனும் ஆரியனுமா இருந்தா பாரு, ஆரியன் அடிக்கிறான் திராவிடம் அடிக்கிறான், நம்ம கரெக்டாக பேசுகிறோம்னு தோணும். ஒவ்வொரு முறையும் என் மேலே கல்லெறிகிறது யாரு? இங்கே ஒவ்வொரு முறையும் கல்லெறிகிறது யாரு? சரி இதெல்லாம் விட்டுருங்க. திராவிட ஒழிப்பு மாநாடு நாங்கள் முன்னெடுத்தோம். திராவிடத்தை ஒழிக்க நான் வரவில்லைன்னு சீமான் வாயிலேருந்து வந்ததா இல்லையா? திராவிட ஒழிப்பு மாநாடு நாங்கள் முன்னெடுக்கும் போது திராவிடத்தை ஒழிக்க நான் வரவில்லைன்னு சீமான் அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததே எதனால் வந்தது? இதுக்கு பதில் கொடுங்க. இதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாங்க இவங்க? ஸோ இதான் இங்கே பிரச்சனை. நாங்கள் முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதை வந்து நீங்கள் வந்து அது மேலே அது ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் கடந்து போகிறதுங்கிறது வேற. ஆனால் வாண்டடாக வந்து வம்பிழுத்துருக்கீங்க. ஆனால் வம்பு இழுக்காத மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரியும் நம்ம வந்து அவங்கள வந்து விமர்சிக்கிற மாதிரியும். இன்னொன்று அதுக்காக வந்து நீங்கள் இல்லை, தமிழ் தேசியத்துக்கு எதிராக யார் எது செஞ்சாலும் நம்ம கேள்வி கேட்குறோம், பேசிட்டு தான் இருக்கோம். அது நீங்கள் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இது வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக தான் இப்போ இருக்குது. இது எதுக்குன்னா, கடந்தெல்லாம் போலான் இருந்தேன், ஒருத்தர் வாண்டடாக ஒரு வீடியோலாம் போட்டு நம்ம கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்காகவே இந்த கருத்தையும் நான் எக்ஸ்ட்ரா முன் வைக்கிறேன். அதுக்கு அவர் பதில் எப்பயாவது கொடுத்துட்டு போட்டோம். அவர் ஒன்றும் இல்லை. இப்போ வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்கீங்களா? நான் ஏன் ஒரு சில வேட்பாளர்கள் என்னால் ஏற்கவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அதில் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து நாம் தமிழர் நாடாளுமன்றத்தெல்லாம் ஜெயிச்சு வந்திருப்பாங்களாங்கிற ஒரு கேள்விலாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, SH அம்பேத் ராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். அவர் என்னன்னு தெரியல, அவர் தமிழ்நாட்டுக்காரரு. ஆனால் அவர் வந்து மாயாவி அவருடைய உதவியாளராக இருந்தவர். அவங்க மூலியமா தான் அவர் வந்து அவங்களுடைய மாநிலங்களவை உத்தரப்பிரதேசத்துலேருந்து செலக்ட் பண்ணுவார். சரியா? ஸோ இவர் வந்து அவங்க அந்த மாயாவதி அவங்களுடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கையை அவங்க சார்ந்தவங்க. பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர், பொருளாளராக இருந்தாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு, சரியா தெரியல. ஸோ அவர் இருந்தார். இப்போ இவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்காரு. ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சிக்கு எடுத்தோன்னே வரல. 2020 பிஜேபிக்கு போனார். புரியுதுங்களா? 2020 அவர் பிஜேபியில் இருந்தார். 2022 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு 2024 நாம் தமிழர் கட்சி வந்துட்டார். எத்தனை வருஷம் பிஜேபியில் இருந்தார் என்னன்னு தெரியல, ஆனால் பிஜேபிக்கு போனார். அதையும் நான் காட்டுறேன். இவர் வந்து பிஎஸ்பியில் இருந்தார், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு இருந்தார், அதுக்கப்புறம் இப்போ நாம் தமிழருக்கு வந்திருக்காரு. சரி, அதனால் என்னங்க, ஒரு கட்சியில் இருந்தார், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டாருங்க, அவர் வேட்பாளராக அறிவிச்சதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னா, அதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது தமிழீழத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார்.
பதிவு இருக்கு. ராஜ்யசபா அவை குறிப்பில் டேட் சொல்லவா? ஆகஸ்ட் 25, 2011. ஆகஸ்ட் 25, 2011. நான் உங்களுக்கு அவர் என்ன பேசினாருங்கிற கான்டெக்ஸ்டையும் நான் வந்து ராஜ்யசபா அவை குறிப்பிலிருந்து அந்த குறிப்பு அப்படியே காட்டுறேன். ஸ்க்ரீன்ஷாட்டில் பிரகாஷ் காட்டிருங்க அதை. ஸோ அவர் பேசியிருக்கிறாரு. இது என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்களுக்கான அந்த மறுவாழ்வு, இந்தியா வந்து தலையிடணும், இந்த மாதிரியான ஒரு டிபேட், ஒரு விவாதம் வந்து அங்கே நடக்குது. அந்த விவாதத்தில் இவருடைய கருத்து, இவர் என்னமா சொல்கிறாரு, அங்கே தமிழர்கள் நாடு கேட்டு போராடினாங்கல்ல, அதனால தான் பிரச்சனை. இதுதான் ஃபர்ஸ்ட் வரி. அவர் பிரச்சனை வந்ததே அங்கே நாடு கேட்டு போராடினாங்க. ரெண்டாவது, தமிழர்கள் மட்டும் அங்கே தேயிலை தோட்டங்களுக்கெல்லாம் போகலை. நாடு கேட்டு போராடினது மலையக தமிழர்களே கிடையாது, புரியுதா, ஈழத்தமிழர். ஆனால் இவர் சொல்கிறது ராஜ்யசபாவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க வந்து நாடு கேட்டு போராடினது தவறு, அது நாடு கேட்டு போராடினதுனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. அப்போ நாடு கேட்காம அவங்க பாட்டு வாழ்ந்துருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுதான் அவருடைய கருத்து. அது நாடு கேட்டு போராடினால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்கள்னு அதாவது இலங்கையில் இருக்க ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், அவர் ஈழத்தமிழ்னு சொல்ல, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னு பொதுவான டேர்மில் சொல்கிறார். ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழர்கள் மட்டும் கிடையாது. அங்கே வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க குடியமர்த்தினாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம நாடு கேட்கறதுங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த கான்டெக்ட்ல அவர் பேசியிருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அது போக அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும், இந்தியா அவங்க தலையிடணும். அதில் ஒரு படி மேலே போய் புத்தர், ஏன்னா அவர் கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருக்காரு. ஆனால் புத்தர் பூமியில் அகிம்சை இல்லை, பாதகமான செயல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன? தமிழர்கள் நாடு கேட்டது. சரியா? அதை தான் அவர் சொல்கிறாரு. இப்போ இதுக்கு மலுப்பி தான் பேச போகிறீங்க, அது தெரியும். எனக்குன்னு மனசாட்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் மலுப்பி ஒரு விளக்கத்தை கொடுக்க தான் போகிறீங்க. அது மனம் தெரிஞ்சிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் இது நடந்திருக்கு. இதை அவர் பேசியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனவர் பிரச்சனை, மீனவர்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே இலங்கையில் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து இந்தியா கவனிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் ஒரு மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் பேசியிருப்பாருன்னு வைங்களேன். ஆனால் அன்றைக்கி அவர் வந்து பிஎஸ்பி அந்த கட்சியுடைய கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு நியூட்ரலாக எடுக்கிறேங்கிற பேரில் இந்த கருத்தை சொல்லியிருப்பாரு. இந்த கருத்தை சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாடு கேட்டு போராடினதுனால தான் இலங்கையில் பிரச்சனை வருதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் பேசியிருக்காரு. இது அவை குறிப்பில், ராஜ்யசபா அவை குறிப்பில் பதிவாயிருக்கு. இது ஏன் எனக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். இது முன்னாடி நமக்கு தெரியும். ஆனால் அவரை நீங்கள் நாம் தமிழர், அவர் இது எப்போ நம்ம பார்த்து வச்சோம்னா, நாம் தமிழர் கட்சியில் அவங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க அப்படிங்கிற தகவல் 2024 நினைக்கிறேன். அந்த டைமில் ஏதோ கொஞ்சம் விவாதமாச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது யார் என்னன்னு பார்க்கும்போது அப்போவே ஓகே சம்திங் தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஏதோ பேசியிருக்காரு போல அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டோம். ஆனால் அவரை வேட்பாளராக நீங்கள் நிப்பாட்டுவீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க. அது இவ்வளோதாங்க விஷயம். இப்போ இந்த கட்சியில் எனக்கு உண்மையாகவே நான் நேசிக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களாம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் தான். ஆனால் இந்த கட்சியுடைய பல முடிவுகளில் நமக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதை நாங்கள் ஏற்க முடியாது. இதை ஏற்றோம்னா நம்ம அப்புறம் என்ன, நான் தமிழ் தேசியவாதி நான் என்ன சொல்லிக்க முடியும்? எனக்கே குச்சமாயிருமே. நான் எப்படி தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்க முடியும்? அப்போ இதை நான் ஏற்கல. இந்த மாதிரியான வேட்பாளர்களை நான் வந்து அங்கீகரிக்க முடியாது, ஆதரிக்க முடியாது. அப்போ நான் ஏகத்துக்கு நான் நாம் தமிழர் ஆதரிக்க முடியுமா? புரியுதா நான் சொல்றது? ஒரு சிலர் எனக்கு அதில் பிடிச்சவங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, நட்பானவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க பேரும் கூட என்னால் சொல்ல முடியாது. சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. நான் சொன்னால் அவங்களுக்கு தான் பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை. நான் இப்போ ஒருத்தவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க நான் இப்போ சொல்கிறேன்னு வைங்களேன், அவங்களுக்கு அங்கே பிரச்சனை. இப்போ பிடிக்காதவங்க யாராவது பேர் சொல்லி விடுங்க. தவறு செய்யும்போது நான் சொல்கிறேங்க, நான் இதுக்கு முன்னாடி நான் விமர்சிக்காம இருக்கேன். இல்லை நண்பர்களே விமர்சிக்கப்பட்டிருக்காங்களே, என்ன பண்ணுறது? ஸோ பேசிக்காக என்னென்னா இவ்வளோதான் விஷயம். சில இடங்களில் என்னால் இவங்களை முழுமையாக ஆதரிக்க முடியல. ஆனால் அங்கே ஏன் ஆதரிக்க முடியலன்னா அதுக்கான அடிப்படை காரணம்னா, இன்னொன்று, இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்துலாம் வெளியே வந்ததுக்கப்புறமும் இது வரைக்கும் அவங்க கண்டெஸ்ட் பண்ண எல்லா தேர்தலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். நீங்களும் போட்டிருக்கீங்க, நானும் போட்டிருக்கேன், கேட்டும் இருக்கேன். காணொலியெல்லாம் இருக்குது, அந்த காணொலிகளும் இருக்குது, வள்ளல்லையும் இருக்கும், செங்கோல்லையும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் எந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரிக்க சொல்லியிருக்கோம்ட்டு. ஒரு படிலாம் மேலே போய் போன முறையெல்லாம் நம்ம வாக்கு கேட்குற வீடியோ போடும்பொழுது அந்த தேர்தல் இது வந்து முடிஞ்சிருச்சு. வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருந்தாலும் அது முடிஞ்சிருச்சு. அப்போ அதை எடுத்துட்டு திமுக காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மேலே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சட்ட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சைலண்ட் டேல போட்டுட்டாங்க. ஆமா, சைலண்ட் டேல வந்து வீடியோ எப்படி போடலான்ட்டு லேட் ஆகி தொலைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து முன்னாடியே வச்சுட்டோம். ஆனா வந்து நம்ம போடுற டைமிங் வந்து தப்பா பண்ணனால அது கரெக்டா அந்த டைமிங்க்கு உள்ள வந்துருச்சு. இன்னும் இருக்கு அந்த வீடியோ ஆக்சுவலா. ஸோ அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, இவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்னாங்க. அந்த வீடியோல என்ன, யார் எந்த கட்சியை நான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு போய் பாருங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியும்
நமக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறது என்ன, பாரி வந்து ஒரு துரோகி, வாய் கூசாமங்க, பாரி ஒரு கருணா, வாய் கூசாம பணம் வாங்கிட்டான், இப்படிலாம் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எது உண்மைங்கிறது கடவுளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்தில் உண்மையா பொய்யாங்கிறது சொல்கிறவனுக்கே தெரியும். ஆனால் அப்பயும் அந்த அவதூறை பரப்பி, ஏன் பாரி ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை ஆரம்பிக்கிறான், தேர்தலுக்கு முன்னாடி அவன் ஆரம்பிச்சிருவான், உங்கள் கட்சிக்காக தான் தேர்தலுக்கு அப்புறம் நான் அதை ஆரம்பிக்கிறேன், நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். எக்காரணத்தை கொண்டும் இவங்களோட கட்சியோட அரசியல் இதுக்குள்ளே நம்ம உள்ள நுழையக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இந்த நேரத்தில் ஆரம்பிச்சோம்னா நம்ம இயக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா, தேவையில்லாத குழப்பங்கள் வரும்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே அறிவிக்கிறதா இருந்துச்சு. கொஞ்சம் தாமதமானனால தேர்தல் நெருக்கத்தில் வந்துட்டோம். ஸோ தேர்தல் நெருக்கத்தில் நம்ம ஆரம்பிச்சோம்னா அது சரியா இருக்காதுங்கிறக்காக இந்த ஒரு கட்சிக்காக மட்டும்தான் நம்ம இயக்கத்துடைய தொடக்கத்தை தேர்தல் முடிஞ்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை நிறைய பேர் வந்து பேர் கூட வைக்க தெரியாம குழம்புங்க நீலாம் பேசுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுக்கிறோம், நாங்கள் செஞ்சுக்கிறோம். நாங்கள் செய்கிறதுல தவறு இருக்கும்போது தாராளமாக அதை விமர்சிக்கலாம். நீங்கள் அப்படி விமர்சிக்கும் போது நாங்களாம் ஃபோட்டோ மார்க் பண்ணிலாம் உங்களை திட்ட மாட்டோம். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஏன்னா நாங்கள் உருவாக்க போகிறது ஒரு தமிழ் தேசிய இயக்கம். ரெண்டாவது, அது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கொள்கைக்குள்ளே தான் போகும். அது தமிழ் தேசிய கொள்கையிலிருந்து இம்மி அளவு அது விலகுச்சுனாலும் முழுக்க முழுக்க அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அதில் பங்கு இருக்கு. அவங்க கேள்விக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதையும் நான் சொல்லிடுறேன். தமிழ் தேசிய தளத்தில் தான் அது இருக்கும். தமிழ் தேசிய தளத்துலேருந்து இப்படி நகர்ந்துச்சுன்னா இந்த பாருங்க, என்னங்க ஒரு திராவிட இயக்கத்தை போய் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, ஒரு திராவிட கட்சியை போய் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, ஒரு திராவிடர் போய் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, ஒரு தமிழ் விரோதியை போய் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, ஒரு இயற்கை வள கும்பல்கிட்ட போயிட்டு நிதி வாங்கிட்டீங்க, இந்த மாதிரிலாம் எங்கள் மேலே குற்றமும் குறையும் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் விமர்சிக்கலாம். அதுக்கான முழு சுதந்திரமும் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் அப்படிலாம் விமர்சிச்சுட்டா அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுப்போம். அது உண்மையா பொய்யான்னு மட்டும் சொல்லுவோம். அதை விட்டு விமர்சிப்பவர்கள் காசு வாங்கி விட்டார்கள், விமர்சிப்பவர்கள் அயோக்கியர்கள், விமர்சிப்பவர்கள் வந்து ஒற்றை நம்பிக்கையை சிதைக்க பார்க்கிறார்கள்னா பேச மாட்டோம். ஆனால் நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும். இதில் வேற என்னன்னா, பாருங்க இவ்வளோ பெரிய மாநாடு நடத்திருக்காங்க, இவங்க பேசலை. மாநாடு நடத்தினோடனே பேசணும் தான் நினச்சேன். ஆனால் அதில் சில வேட்பாளர்கள் நீங்கள் அறிவிச்சது, அதில் பண்ணும்பொழுது சில புரிதல் இல்லாமல் சில பேர் வந்து இந்த விசில் அடித்து இது பண்ணது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கடந்து போயிடலாம், சரி கடந்து போகலாம் அப்படின்னு தான் தோணுது. அது பார்த்தீங்கன்னா விசில் சத்தம் ஒரு பக்கம் மட்டும் கேட்டுச்சா, ஒரு இடத்துல இருந்து மட்டும் கேட்டுச்சா, 10 பேர் ஒரு 10 பேர்கிட்ட மட்டும் கேட்டுச்சா, அதான் அந்த 10 ஃபேக் ஐடி. தெரியாம சொல்லிட்டேன். அந்த கேமரா 11 பேருங்க, சரி 11 பேர். அது அந்த கேமராவை திருப்பி அந்த விசில் அடிக்கிறவங்க ஃபேஸில் போட்டிருந்தா அது யார் விசில் அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோதாங்க விஷயம். நம்ம வந்து கருத்தியலுக்கு புறம்பாலாம் போய் செயல்பட போகிறது இல்லை. ஆனால் தப்புன்னு நான் இப்போவே சுட்டி காட்டுறேன். மற்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், அந்த தைரியம் இல்லை. இது நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஏன்னா மறைமுகமாக அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஆடியோ லீக்லாம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு கெட்டவனாக இருந்தோம்னா பல ஆடியோக்கு லீக் பண்ணி விட்டுருலாம். ரெக்கார்டே பண்ண மாட்டோம். நம்மளாம் அது ரெக்கார்டும் கூட பண்ணுறது இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட வந்துட்டு இது பேர் பெருச்சாலிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் பெருச்சாலிங்க அப்படின்னு சொன்னவங்களாம் கூட இன்றைக்கி வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னவங்களுக்கு தெரியும் யார் சொன்னாங்கன்ட்டு. ஆனால் எக்கானது கொண்டு அவங்களெல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கொஞ்ச நாச்சும் உங்கள் மனசில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது இன்னும் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான சாட்சியா வாழ்ந்துட்டு போறாங்க நீங்க இருப்போங்க. அதே போல எங்ககிட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா மெயின்டைன் பண்றோங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நீங்க எதிர்க்கலாம் எங்களை, இன்னைக்கு நீங்க எங்களை விமர்சிக்கலாம். ஆனா நீங்க எங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயமும் கான்ஃபிடென்ஸ், அது ஒரு இம்மி அளவு வெளியில வராதுங்கிறது தான் நாங்க உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி. இவ்வளவுதான் விஷயம். ஆனா நீங்க இன்னைக்கு பல பேர் அவங்களோட நிலைப்பாட்டை மாறிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். என்னோட நிலைப்பாடு இதுதான். இந்த நிலைப்பாட்டுக்காக நீங்கள் என்னை விமர்சித்தால் விமர்சித்துக் கொள்ளுங்கள். இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து இவர் பாரிக்கு வந்து நாம் தமிழர் மேலே வன்மம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அவ்வாறு நினைத்து கொள்ளுங்கள். அது நினைக்கிறது உங்கள் உரிமை. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளோட அதிகாரத்துக்கு வந்தால் முதல் வாழ்த்து செய்தி என்கிட்ட தான் வரும். இவ்வளோதான் விஷயம். இந்த இடத்த நான் சொல்லிக்கிறேன். ஒரு தமிழ் தேசிய கட்சி அதிகாரத்துக்கு வருவது எனக்கு பெருமை தான். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னோட பங்களிப்பு இருந்திருக்கும். அதை இன்னைக்கு அவங்க மறுக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் தேசியத்திற்காக ஏதாவது ஒருத்தர் 2 பேராச்சு நம்ம சொன்னதுக்காக அந்த கட்சியில் போய் சேர்ந்துருப்பாங்க, செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது மனசில் தெரியும், பாரி என்ன சொன்னார், என்ன செயல்படுறாருன்னு. அது போக நம்ம மேலே சொல்கிறாங்களே இந்த மாதிரி டிவிகே, ஏடிஎம்கே,
எக்காரணத்துக்கு கொண்டு இந்த கட்சிகள் எல்லாம் நம்ம ஆதரிக்க போறதும் கிடையாது. இந்த கட்சிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து தூக்கி வச்சுட்டு இவங்க ஜெயிச்சு வரணும்னு பேச போறதும் கிடையாது என்னைக்குமே. ஆனா வாய் கூசாம நம்ம பேசுனதும் இல்ல. நம்ம என்னைக்காவது விஜய் ஆதரிச்சு எங்கெங்க பேசியிருக்கோம்? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் வந்து நாகரிகமா பேசுறதே வந்து இது தப்புன்னு பேசுறாங்க. நான் எல்லாருமே நான் நாகரிகமா தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். நாகரிகம் தவிர நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் அதிகப்படியாக ஒருமையில போனேன்னா அவங்க பேரை சொல்ல மாட்டேன். அவனே நான் பேசினா பேரை சொல்ல மாட்டேன். கெஸ்ஸில் விட்டுறது எனக்கு கோவம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க பேரை விட்டு சொல்லாம தான் நான் அவனே சொல்லியிருப்பேன் யாராவது. ஆனா ஒருத்தரோட பேரை சொல்லி நான் இது பண்றேன்னா அவங்கள மரியாதையோடையும் கண்ணியத்தோடும் தான் நான் விமர்சிச்சிருக்கேன் இது வரைக்கும். எனக்கு நல்லா தெரியும். அந்த மரியாதையை தவறணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது நீங்க மரியாதையை தவறி தான் ஒருத்தர் விமர்சிக்கணும் அப்படின்னா நீங்க விமர்சிக்கலாம். ஆனா உங்களுடைய இமேஜ் வந்து பெரிய அளவு டேமேஜ் ஆகுங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நீங்கள் இப்போ விமர்சிச்சுக்கலாம், வியூஸ் போகுது அது போகுது, அதனால எந்த தரத்துக்கு வேணாலும் இறங்கி வேணாலும் அடிக்கலாம் அப்படிங்கும்போது நம்மளோட நோக்கம் தமிழ் தேசியத்தை உருவாக்கணும். இன்னைக்கு அந்த விசில் அடிச்சு கொண்டு விஜய் பின்னாடி போகிறதுல எல்லாம் இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கும் தமிழ் தேசிய சிந்தனை வந்து அவனும் தமிழ் தேசிய வாக்காளராக மாறணும். அவனுக்கு என்ன வயசுங்க இருக்கும் அந்த பசங்களுக்கு? 16ல இருந்து. இப்போ அவனோட ஆயுசு எவ்வளோங்க இருக்கும் சொல்லுங்க? அவன் மாநாடுக்கெல்லாம் அதிகமாக போகாம இருந்தானா, அதாவது டிவிக்கு மாநாடுக்கெல்லாம் போகாம இருந்தானா அவனோட ஆயுசு எவ்வளோ இருக்கும்? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கும்ல. சரி, ஒரு குறைஞ்சபட்சம் 70 வயசு வரைக்கும் இருப்பான்ல. எத்தனை வருஷம் இருக்குங்க? அதில் அவனுக்கு ஒரு 5 வருஷத்துல அந்த புரிதல் வராதா? வந்துடும். அவனுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும்ல. அவனை ஏன் வெறுப்பா நான் பார்க்கணும்? அவனும் சக தமிழன் தானே. அந்த புரிதலை ஏற்படுத்தி தாங்க அவனை நம்ம பக்கம் திருப்ப முடியும். ஜனநாயகன் படம் வந்தோடனே வந்துடும். அது அவங்களுக்கு வரட்டும், அவங்களுக்கு அந்த படம் வரட்டும், இவர் எலெக்ஷன் வரட்டும், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், எல்லாம் வரட்டும், அவங்களுக்கு அந்த புரிதல் படிப்படியாக வரும். ஆனால் அவங்க தமிழ் தேசிய பிள்ளைகள் தான். அந்த தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய பாடம் நடத்தணும். இது வந்து இவங்களுக்கு மட்டும் பொருந்தாது. திராவிட இயக்கத்துக்குள்ள இன்னைக்கு அடியில் இருக்க சின்ன பசங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, கவர்ச்சியின் பேர்ல உள்ள இருப்பாங்க. இந்த அளவுக்கு இல்லைன்னா அங்கே கொஞ்சோண்டு இருக்காங்கல்ல, பிஜேபியில் போயிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு இளைஞர்கள் பல பேர் பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு அந்த புரிதல் வரணும்ல, அவங்களும் நம்ம பக்கம் திரும்பணும்ல. அப்போ நாகரிகமாக தாங்க விமர்சிக்கணும். நம்ம எடுத்தவங்க ஒருத்தவங்க விமர்சிச்சிருந்தா நம்ம மேலே நோக்கி போக முடியாது. இவ்வளோதான் விஷயம். இந்த நாகரிக விமர்சனத்தை வைக்கிறதுக்காக இவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னு நீங்க வந்து திரிக்க பாக்குறீங்க. சரி, சப்போர்ட் பண்ணி பேசுற அந்த ஒரு லைன் என்ன? சப்போர்ட் பண்ணி பேசுனா அது ஒரு காணொலி இருக்கும்ல, அந்த காணொலி எங்க? சும்மா கமெண்ட் மட்டும் போடுறீங்க. இந்த சப்போர்ட் பண்ற காணொலி சொல்லுங்க. இல்ல. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாநாடு கூட்டம் என்பது ஒரு பெரும் வெற்றி தான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவு மக்களை வந்து திரட்டி இருக்கிறாரு. பெரிய அளவு விஷயங்களை செய்கிறாரு. சிறு சிறு குறைகள் இருக்குது. அந்த குறைகளை சுட்டி காட்டுறதுக்கும் நபர்கள் இருக்கிறார்கள். அந்த குறைகளை அவங்க உள்வாங்கி இன்னும் அவங்க கட்சியை வலுவாகவும் தூய்மையாகவும் கட்டி அமைச்சா நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இங்கே இந்த தமிழ் சமூகத்திற்காக எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ தொண்டர்கள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்து அவரோட ஆன்மாக்கள் இருக்குது. அந்த ஆன்மாக்கள் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்படியே தமிழ் இன ஆன்மா, அதாவது தமிழ் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வந்து நம்மை வழிநடத்தி அதிகாரத்தை ஒப்படைக்கும்னு நிச்சயம் அதை செய்யும். அந்த ஆன்மாக்கள் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்யும் வண்ணம் நீங்கள் இருக்கும் பொழுது. இதான் சொல்கிறேன், நான் அதே தான் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதிகாரம் கிடைக்காம இருக்குன்னா அந்த ஆன்மாக்களுக்கு உண்மையாக இருங்க. உங்களை நேசித்து வந்திருக்காங்கல்ல, இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாக இருங்கள். எப்படி வெற்றி வருதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் வெற்றி வரலைன்னா வெற்றி வராமலாம் இருக்காது, வெற்றி வந்துடும். வெற்றி மட்டும் இல்லை, நாங்களே எல்லாருமே வந்துடுவோம். இவ்வளோதான் விஷயம். இங்கே முரண் வர்றதுக்கு காரணம் அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நீ சரி செய்யணும். சரி செய்யாமல் சாத்தியம் இல்லை. அட்ரஸ் பண்ணலன்னா அந்த பிரச்சனைகளை பேசித்தான் ஆகணும். அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு தான் தீரணும். அந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு கொடுக்கு முளைச்சிருச்சு. அந்த பிரச்சனைகள் மேலே போய்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகள் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பெரிய அளவு பின்னடைவு உருவாக்கி விடும். அதை நான் இன்றைக்கே நான் சொல்கிறேன். என்னைக்கு நான் விஜய் வரும்போது ஆதரிக்காதீங்கன்னு சொல்லணும், அதே போல் இப்போ நான் சொல்கிறேன். அந்த பிரச்சனைகளை நீங்கள் தூக்கி மேலே வைக்க பிரச்சனைகள் பேக் ஃபயர் ஆகும். நான் அதை நான் சொல்லிடுறேன். ரைட்டு. உள்ள இருந்து ஒரு பெருச்சாலியாக இருக்கிறது, வெளில இருந்து ஒரு போராளியாக இருக்கலாம். அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சிருச்சா? நன்றி.